மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எப்பொழுதுமே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். இல்லை, அதுவும் அந்த ஸ்பிரிட்டில் எளிமையாக இருக்கிறாங்க பாருங்க. எளிமைன்னா என்னென்னா, ரொம்ப பெரிய காரியங்களெல்லாம் அதை தான் மைண்டுக்குள்ளே போட்டு என்ன செஞ்சுக்கிறது கிடையாது, யோசிக்கிறது இல்லை. ரொம்ப எளிமையாக கர்த்தர் தான் எல்லாம் அப்படின்னு சார்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து முதல் பிரசங்கமே என்னதான் சொன்னார் தெரியுமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்னவா அப்படிதான். அந்த ஆவியை தான் அவர் குறிப்பாக்குறார். ஆவி எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறாரு இல்லையா? சரி, அப்படி ஆவியில் எளிமையுள்ள ஒரு தேவ மனிதருடைய ஸ்தலத்தில், அவங்க ஸ்தானத்தில் நாங்கள் நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 4-6 வரைக்கும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர்? ஆமென். ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கீங்களே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் என்னைய பார்க்கக்கூடாது, பக்கத்தில் நீங்கள் நல்லா அப்படி ஒரு உணர்வாக சொல்லணும், அப்படியே உணர்ச்சி பொங்க சொல்லணும். நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவ, கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் தான். பழைய ஏற்பாட்டில் தான் எல்லாரும் கானானை தேடி போனாங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருத்தரையுமே கானானாகத்தான் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லைகளுக்குள்ள வருவதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது ஊழியர்களாக எங்களுக்கு மட்டும் சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையுமே கர்த்தர் அப்படி தான் மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 4-6 வரைக்கும். தமக்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம், சேர்ந்து வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, பிரியமானவருக்குள், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின, தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி, சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சரி, இப்ப கவனிங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். என்ன பிளான்? நம்ம எல்லாம் அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்த வேண்டும் என்று விரும்பினார். சொல்லுங்க, அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்த வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். ஒன்று, இந்த திட்டத்தை அவர் எப்போ செய்தாராம்? வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன்பாக. சொல்லுங்க, இந்த பிளான் அவர் எப்போ போட்டாரு? உலக தோற்றத்திற்கு முன்பாக. சரி, இந்த பிளானை யாரை வைத்து செய்தாரு? நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு என்ஜினியரை வச்சு பிளான் போடுவோம் இல்லை, அல்லது ஒரு கொத்தனாரை வச்சு பிளான் போடுவோம் இல்லை, ஒரு ஆர்கிடெக்டை அழைத்து பிளான் கேட்போம் இல்லை. அப்ப தேவன் இந்த பிளான் பண்ணாரு, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டாரே, அவர் பிளான் பண்ணாரு. இந்த பிளானை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே செய்தார். சொல்லுங்க, எப்ப செய்தா? சரி, யாரை வைத்து இந்த பிளானை பண்றாரு? கிறிஸ்து இயேசுவை வைத்து. சொல்லுங்க, யாரை வைத்து பிளான் பண்றாரு? கிறிஸ்து இயேசுவை வைத்து இந்த பிளானை செய்கிறார். சரி, எதற்காக இந்த பிளான் அப்படின்னு சொன்னா, பர்பஸ் ஆஃப் த பிளான் என்ன அப்படின்னா,
அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. சொல்லுங்க, எதற்கு புகழ்ச்சியாக? கிருபையின் மகிமைக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு? மகிமையான கிருபைக்கு புகழ்ச்சி சேரத்தக்கதாக. சொல்லுங்க, என்ன கிருபைக்கு? மகிமையான கிருபைக்கு. சத்தமா சொல்லுங்க, என்ன கிருபைக்கு? மகிமையான கிருபைக்கு புகழ்ச்சி சேரத்தக்கதாக இந்த பிளானை அவர் செய்தாராம். திருப்பி சொல்றேன் பாருங்க. பிளான் என்ன? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்த வேண்டும். சொல்லுங்க, பிளான் என்ன? குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்தணும். சரி, இதுக்காக அவர் என்ன செய்தாரு? இந்த பிளான் அவர் எப்போ போட்டாரு? சொல்லுங்க, இந்த பிளான் அவர் எப்போ போட்டாரு? உலக தோற்றத்திற்கு. சத்தமா சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு. சரி, யாரை வச்சு இந்த பிளானை போட்டாரு? கிறிஸ்து இயேசுவை வச்சு. சொல்லுங்க, யாரை வச்சு இந்த பிளானை? கிறிஸ்து இயேசுவை வச்சு. சரி, எதற்காக இந்த பிளான்னா அவருடைய மகிமையான கிருபைக்கு புகழ்ச்சி சேருவதற்காக. சொல்லுங்க, என்னவா? கிருபை அப்படின்னா பேரன்பு. கிருபைனா என்ன அர்த்தம்? பேரன்பு. அப்ப என்ன, எதுக்காக இந்த பிளான் போடுறாருன்னா, அவர் நம்ம மேல வச்ச அந்த பேரன்பை நினைச்சு 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 தெய்வம் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவதற்காக இந்த காரியத்தை செய்தாராம். திருப்பி ஒரே சொல்லட்டுமா? கவனிக்கிறீங்களா? பதில் சொல்றீங்களா? பிளான் பண்றாரு. என்ன பிளானு? நம்ம எல்லாம் அவருக்கு முன்னாடி எப்படி நிறுத்தணும்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா நிறுத்தணுங்கிறது திட்டம். சரி, இந்த பிளானை எப்போ போட்டாரு? வெரி குட். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. ரைட்டு. அடுத்து இந்த பிளானை யாரை வச்சு போட்டாரு? கிறிஸ்து இயேசுவை வச்சு. சொல்லுங்க, யாரை வச்சு? கிறிஸ்து இயேசுவை வச்சு. சரி, இந்த பிளானை எதற்காக போட்டாரு? அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த மகிமையான கிருபைக்கு, பேரன்புக்கு என்ன சேரத்தக்கதாக? புகழ்ச்சி உண்டாகத்தக்கதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி பிரதர், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களா குற்றமில்லாதவர்களா நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்னாடி இந்த பிளானை போட்டாரு. கிறிஸ்து இயேசுவை வச்சு இந்த பிளானை போடுறாரு. ரைட்டு. அவருடைய மகிமைக்கான கிருபைக்கு புகழ்ச்சி வரத்தக்க பிளான் பண்றாரு. ரைட், ஓகே. இந்த பிளான்ல அவர் என்ன செய்தார்? பிளான் பண்ணார்னு சொல்றோம்ல. ரைட், ஓகே. இந்த பிளானுடைய அடிப்படையில் அவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்னா, வசனம் சொல்லுது, நம்மை எல்லாம் அவருடைய சுவிகார புத்திரர் ஆக்கினார். சொல்லுங்க, என்ன புத்திரர் ஆக்கினார்? நம்மை எல்லாம் அவருடைய சுவிகார பிள்ளைகளாய் மாற்றினாரா? நம்மை அவருடைய சுவிகார பிள்ளைகளாய் ஆக்கினாத்தான் நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்த முடியும். அவருடைய மகிமையான கிருபைக்கு புகழ்ச்சி வரும் என்று சொல்லி நம்ம எல்லாம் என்ன புத்திரர்களாக? சுவிகார புத்திரர்கள். சொல்லுங்க, என்ன புத்திரர்களாக? சுவிகார புத்திரர்களா ஆக்கினார். அப்படின்னா என்ன? அதான் இப்ப தியானிக்க போறோம் இல்லையா? நாமெல்லாம் எப்படி அவருக்கு சுவிகார பிள்ளைகளாய் ஆகி இருக்கிறோம்? சுவிகாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுவிகாரம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். குழந்தைய என்ன செஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம்? தத்தெடுக்கிறதா சொல்லுவாங்க. இல்லை, சுவிகாரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆங்கிலத்தில் அடாப்ஷன் அப்படின்னு இருக்கும். அடாப்ஷன், அடாப்ட் இல்லை, தத்தெடுத்து கொள்ளுவது. சொல்லுங்க, என்ன செய்து கொள்ளுவது? குழந்தைய, இப்போ குழந்தை இல்லாதவங்க இதெல்லாம் என்ன செய்கிறாங்க? என்ன செய்வாங்க? இன்னொரு குழந்தைய என்ன பண்ணிக்கிடுவாங்க? தன்னுடைய பிள்ளையாக என்ன பண்ணிக்கொள்வாங்க? தத்தெடுத்துக்குருவாங்க. அதுதான் சுவிகார பிள்ளைகள். சொல்லுங்க, என்ன பிள்ளைகள்? சுவிகார பிள்ளைகள். இல்லை, தமிழில் சொன்னால் தத்தெடுக்கிறது, ஆங்கிலத்தில் சொன்னால் அடாப்ஷன் சைல்ட்ஸ். சரி, இப்போ கவனி. தேவன் நம்ம எல்லாம் சுவிகார புத்திரராக்கினாராம். இது ஏன் குறையுது? அப்பப்போ என்னுடைய பேட்டரி வீக்கா? இது கொஞ்சம் குறையாம பார்த்து. பிரைஸ் ஃபாதர், ஆமென், தேங்க் யூ ஜீசஸ். சரி, சுவிகார புத்திரராக்குறதுனா என்ன? அதுதான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரி, இப்போ கவனி. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் வரப்போகிறோம். சரியா? அதனால கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும்? கவனிக்கணும். சரி, கவனிங்க. ஆதியில் என்ன நடந்தது? பிதாவாகிய தேவன், நேற்றைக்கு சொன்னோம், பிதாவாகிய தேவன் பரலோகத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். சொல்லுங்க, எதை சிருஷ்டிக்கிறாரு? பரலோகத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். இப்ப பரலோகத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிற போது இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. முதல்ல பரலோக ராஜ்யத்தையும்
பிறகு இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை சிருஷ்டிக்கிறார். சொல்லுங்க, முதல்ல எந்த ராஜ்யத்தை படைக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தை தேவன் படைக்கிறார். ஒரு ராஜ்யம் என்று சொன்னால், ஒரு கிங்டம் என்று சொன்னால், அது என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய மக்களை, ஜனங்களை நலமாக வாழச் செய்வதற்காக அந்த கிங்டம் என்ன செய்யும்னா, தன்னுடைய எல்லைகளை, பவுண்டரியை அது என்ன பண்ணிட்டே போகும்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகும். எல்லைகளை விரிவாக்கம் செய்து கொண்டே போக வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ராஜ்யத்திற்கு அழகு. இல்லை, இங்கிலாந்து அரசு பாருங்க, இத்தனைக்கோண்டு நாடு, கொஞ்சோண்டு நாடு. ஆனால் அந்த நாட்டில் எதுவுமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் போய் பாருங்கள், பெரிய ஃபேக்ட்ரிட்டு அதெல்லாம் பெரிய தொழிலாம் அங்கே எதுவும் என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்க? தங்கள் மக்களை நல்லா வாழ வைக்கணும். என்ன செய்வது? உலகத்தையே பிடிப்போம், அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து யாரை நல்லா வாழ வைக்கணும்? நம்ம மக்களை நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு இங்கிலாந்து அரசாங்கம், வெள்ளைக்காரங்க உலகத்தையே என்ன செஞ்சாங்க? பிடிச்சாங்க. இல்லை, எதுக்காக? தங்களுடைய உலகமெங்கிலும் தங்களுடைய அந்த இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தை என்ன செஞ்சாங்க? விரிவுபடுத்தி கொண்டே போனாங்க. எதுக்கு? தங்களுடைய மக்களை என்ன செய்ய வைக்கிறதுக்காக, வாழ வைக்க. அப்ப ஒரு ராஜ்யம், நல்ல ராஜ்யத்தினுடைய அழகு என்னன்னா, அது தன்னுடைய எல்லைகளை என்ன செய்து கொண்டே போக வேண்டும்? விஸ்தரிப்பு செய்து கொண்டே போக வேண்டும். இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே, எக்ஸ்பான்ஸ் பண்ணிட்டே போகணும். இப்ப முதலாவது தேவன் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை அவர் ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். பரலோக ராஜ்யத்தில் தன்னுடைய குமாரனாகிய யார் ஆளுகை செய்யும்படி வைக்கிறாரு? கிறிஸ்து இயேசுவை அவர் ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். இப்ப பரலோக ராஜ்யம் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்கிறது. விரிவாக்கத்தின் அடிப்படையில் பூமி சிருஷ்டிக்கப்படுகிறது. பூமியில இப்ப பரலோக ராஜ்யம் கொண்டு வரப்பட வேண்டும். இப்ப பிதா பார்க்கிறார், என்ன? பரலோக ராஜ்யத்தில் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். இப்ப பூமியில தன்னுடைய எல்லையை விஸ்தரிப்பு செய்து பரலோக ராஜ்யத்திற்கு அதை ஆளுகை செய்ய, இந்த பூமியில நாட்டுவதற்கு, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை இந்த பூமியில கொண்டு வருவதற்கு, பூமியை ஆளுகை செய்ய பூமியில ஒருத்தரை வைக்கணும். யாரை வைக்கிறாரு? ஆதாமை வைக்கிறார். சொல்லுங்க, யாரை வைக்கிறாரு? ஆதாம தேவன் ஒரு மனுஷனாய் பார்க்கல. ஆதாம எப்படி இந்த பூமியில வைத்தார்னா, தன்னுடைய சொந்த மகனாய், தன்னுடைய சொந்த பிள்ளையாய்த்தான் அவர் பார்த்தார். திருப்பி சொல்றேன், ஆதாமை தேவன் மனுஷனாய் பார்க்கல, ஆதாமை தேவன் தன்னுடைய சொந்த மகனாய் பார்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம் 38வது வசனம். லூக் சாப்டர் 3 verse 38. லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனம் 38வது வசனம். ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். தமிழ்ல ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதே நீங்க தமிழ் ERV பைபிள்ல ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல வாசிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இங்கிலீஷ்லயுமே கரெக்டா இருக்கும். வாசிங்க. ஏனோ சேத்தின் மகன், ஏனோ சேத்தின் மகன், சேத் ஆதாமின் மகன், சேத் ஆதாமின் மகன், ஆதாம் தேவனின் மகன், ஆதாம் தேவனின் மகன். சொல்லுங்க, ஆதாம் தேவனே. இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும். ஆடம் வாஸ் the son of God. அப்ப ஆதாம தேவன் ஒரு மனுஷனாய் பார்க்கல, அவனையும் தன்னுடைய யாராகத்தான் பார்த்தாரு? மகனை போலதான், மகனாய்த்தான் பார்த்தார். இப்ப கவனிங்க, பரலோக ராஜ்யத்தை சிருஷ்டிக்கிறார். அதுல தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஆளுகை செய்யும்படி வைத்து விட்டார். அடுத்து பூமியை சிருஷ்டிக்கிறார். இந்த பூமியில தன்னுடைய இன்னொரு குமாரனாகிய யாரை ஆளும்படி வைக்கிறாரு? ஆதாமை ஆளும்படி வைத்து விட்டார். சரியா? சரி. இப்ப கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. ஒரு கட்டத்தில் ஆதாம் பாவம் செய்தான். சொல்லுங்க, ஆதாம் என்ன செய்தான்? தேவனுக்கு, பிதாவுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். சொல்லுங்க, யாருக்கு கீழ்ப்படிஞ்சா? சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சான். நீங்க வசனம் சொல்லுது, நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு என்னவாக இருக்கிறீர்கள்? அடிமைகளாய் இருக்கிறீர்கள்னு வசனம் சொல்லுது இல்ல? இப்ப ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, தேவனின் மகனாக இருந்தவன் ஆதாம் இப்ப சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால சாத்தானுக்கு அடிமையா போயிட்டான், ஸ்லேவா மாறிட்டான்.
தி ஸ்லேவ் ஆஃப் த சாத்தானா மாறிட்டான், சாத்தானுக்கு அடிமையா போயிட்டான். இப்ப பரலோகத்துல பிதா பார்த்தார், ஆதாமை நம்முடைய மகனாய் வைத்தோமே, ஆதாமை என்னுடைய சொந்த பிள்ளையாய் நான் பார்த்தேனே, ஆனா இப்ப ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சாத்தானுக்கு அடிமையா போயிட்டான். இப்ப இவனை மீட்கணும், என்ன செய்யறதுன்னு பார்க்கிறார். அவர் என்ன செய்தார்? பரலோகத்துல ஆளுகை செய்கிற தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்துல யாரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? குமாரனாகிய இயேசு ஆளுகை செய்கிறார்ல. இப்ப அவரை பார்த்து சொல்றாரு, என்ன, என் குமாரனாகிய இயேசுவே, என்னுடைய மற்றொரு குமாரன் ஆதாம் பூமியில சாத்தானுக்கு அடிமையா போயிட்டான். அவன் மட்டும் அடிமையா போனா பிரச்சனை இல்லை, அதுவுமே பிரச்சனை தான். அவன் மட்டும் அடிமையா போகல, அவன் வழி வந்த எல்லாருமே அடிமையாயிட்டாங்க, மனுக்குலமே அடிமையாயிடுச்சு. இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்தா அடுத்த என்ன ஆயிரலாம்? ராஜாவாகலாம். ஒரு மந்திரிக்கு பிள்ளையா பிறந்தா அடுத்த என்ன ஆகலாம்? மந்திரி ஆகலாம். அடிமைக்கு பிள்ளையா பிறந்தா என்னதான் ஆக முடியும்? அடிமையாத்தானே ஆக முடியும். ஸோ ஆதாம் அடிமையானது மட்டுமில்ல, ஆதாம் வழி வந்த முழு மனுக்குலமே, இந்த ஹியூமன் பீயிங் ரேஸே என்ன ஆயிடுச்சு? சாத்தானுக்கு என்னவா போயிடுச்சு? அடிமையா போயிடுச்சு. இப்ப பிதா குமாரன் சொல்றார், இயேசுவின் இடத்துல சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசுவே, என்னுடைய மற்றொரு குமாரன் ஆதாம் சாத்தானுக்கு அடிமையா போயிட்டான், அவனுடைய முழு மனுக்குலமுமே சாத்தானுக்கு அடிமையா போயிருச்சு. சோ நீங்க என்ன செய்யுங்கன்னா, பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி போய் பூமியில சாத்தானுக்கு அடிமையாயிருக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்டு மீண்டும் அவர்களை எனக்கு பிள்ளைகளாக மாற்றி கொடுங்க. மீண்டும் அவர்களை எனக்கு என்னவாக மாற்றுங்க? பிள்ளைகளாய், மகனாய், மகளாய் என்ன செய்யுங்க? மாற்றுங்க அப்படின்னு சொல்றார். இப்ப பிதா சொன்ன வார்த்தையின்படியே நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக பரலோகத்திலிருந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? என்ன ரூபம்? அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். சொல்லுங்க, என்ன ரூபம் எடுத்து? இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கு, நீங்கள் நிறையா பேசணும். நான் ஏன் உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன்னா, நீங்கள் வாயை திறந்து பேசினாதான் இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் சரசின் மேலே இறங்க ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50 வருஷம் செய்தி கேட்டாலும் காரியம் என்ன செய்யாது? நடக்காது. உன் வாயை விரிவாய் திற, நான் என்ன செய்வேன்? நான் நிரப்புவேன். இல்லை, அதனால நீங்கள் வாயை திறந்து என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கணும். சரியா? சரி, இப்போ சொல்லுங்க, சாத்தானுக்கு அடிமையா இருந்த நம்மளை மீட்பதற்கு யார் இந்த பூமிக்கு இறங்கி வர்றது? இயேசு இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். சொல்லுங்க, என்ன ரூபம் எடுத்து? ஏன் அடிமையின் ரூபம் எடுத்து வரணும்? ஒரு ஆட்டை மீட்கணும்னா இன்னொரு ஆடு கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அதுதானே. ஆட்டுக்கு ஈடாக ஆடு கொடுக்க வேண்டும், மாட்டுக்கு ஈடாக மாடு கொடுக்க வேண்டும். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காதுக்கு காது. இல்லை, எதுக்கு எதை மீட்கணுமோ அதையே கொடுக்கணும். அப்ப அடிமைகள் மீட்கப்படணும்னா இன்னொரு அடிமை ஈடாக கொடுக்கப்படணும். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப அடிமைகளாய் இருந்த நம்மை மீட்பதற்காக இயேசுவும் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இல்லை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஆண்டவராக இயேசு இந்த பூமியில 33 ஆண்டு காலம் உயிர் வாழ்கிறார், சிலுவையிலே மரிக்கிறார். சிலுவையிலே என்ன நடந்தது? ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, அந்த வார்த்தையை கவனிங்க, அவர் தமது சந்ததியை கண்டு. சொல்லுங்க, எதை கண்டு? அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். நீடித்த
நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் கையினாலே வாய்க்கும். இப்ப கவனிங்க, அது என்ன பிரதர்? அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அப்படின்னா என்ன பிரதர்? அது என்ன குற்ற நிவாரண பலி அப்படின்னா என்ன? அப்போ ஒப்பு கொடுக்கும் போது சந்ததியை கண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை மட்டும் கொஞ்சம் வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். இப்ப கவனிங்க, லேவியர் ஆகமத்தில் 5 விதமான பலிகள், 5 sacrifices or 5 offerings சொல்லப்பட்டிருக்கிறது. the book of Leviticusல 5 பலிகள் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க, எத்தனை பலிகள் சொல்லப்பட்டிருக்கு லேவியர் ஆகமத்தில்? 5 பலிகள். முதல் 5 அதிகாரங்கள்ல 5 சாப்டர்ஸ்லயும் 5 sacrifices, ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒரு பலி என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு முதல் அதிகாரத்தில் தகன பலி. சொல்லுங்க, முதல்ல என்ன பலி? தகன பலி. ஆங்கிலத்தில் burnt offering, தகன பலி சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது அதிகாரத்தில் போஜன பலி, மீல் ஆஃபரிங், போஜன பலி. சொல்லுங்க, என்ன பலி? போஜன பலி. திருப்பி சொல்லுங்க, முதல் பலி என்ன பலி? தகன பலி. சத்தமா சொல்லுங்க. வெரி குட். இரண்டாவது பலி போஜன பலி. சொல்லுங்க, இரண்டாவது பலி என்ன பலி? போஜன பலி. வெரி குட், மீல் ஆஃபரிங். சரி, மூணாவது அதிகாரத்தில் மூன்றாவது பலி சொல்லப்பட்டிருக்கு, சமாதான பலி. சொல்லுங்க, என்ன பலி? சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங். பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. திருப்பி சொல்லுவோமா? ஒன்னு சொல்லுவோமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன பலி? தகன பலி. வெரி குட். அடுத்தது போஜன பலி. வெல்டன் வெல்டன், சூப்பர். அடுத்தது சமாதான பலி. நான்காவது பலி பாவ நிவாரண பலி. சொல்லுங்க, நாலாவது பலி என்ன பலி? பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. சரியா? பாவ நிவாரண பலி. ஒன்னுல இருந்து சொல்லுவோமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு தகன பலி, இரண்டாவது போஜன பலி, மூன்றாவது சமாதான பலி, நான்காவது பாவ நிவாரண பலி. சொல்லுங்க, என்ன நிவாரண பலி? அஞ்சாவது பலி கடைசியா ஒண்ணே. அஞ்சாவது பலி, கடைசி பலி தான் குற்ற நிவாரண பலி. சொல்லுங்க, என்ன நிவாரண பலி? குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங். சொல்லுங்க, என்ன ஆஃபரிங்? கில்ட் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங். ஆரம்பத்தில் சொல்லுவோமா? ஒரே சொல்லிடுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு தகன பலி. வெரி குட். இரண்டாவது போஜன பலி. சூப்பர். மூணாவது சமாதான பலி. வெல்டன் வெல்டன். நாலாவது பாவ நிவாரண பலி. வெரி குட் வெரி குட். அஞ்சாவது மார்வலஸ். வெரி குட் வெரி குட். வெல்டன். 5 பலிகள் இருக்கிறது. சரியா? இதை இவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொண்ட முதல் சபை நம்ம சபை தான். ஆனா போற இடத்துலலாம் நான் அப்படிதான் சொல்லுவேன். சரி, 5 பலிகள் இருக்கு. சொல்லுங்க, எத்தனை பலிகள் இருக்கிறது? இப்ப ஒருத்தர் இரண்டாவது பலி, செகண்ட் சாக்ரிஃபைஸ் இருக்குல்ல, என்ன பலி? இரண்டாவது பலி என்ன பலி? நான் தேவனுக்கு போஜன பலி செலுத்துறேன் அப்படின்னு போய் நேரடியா இரண்டாவது பலியை செலுத்த முடியாதாம். பலிகள் எப்பொழுதுமே இந்த ஆர்டர் மாறாம இருக்கணும். அந்த ஆர்டர் வைஸ் என்ன செய்யக்கூடாது? அது மாறக்கூடாது. முதல்ல தகன பலியை செலுத்தி விட்டு தான் ஒருவர் எந்த பலியை செலுத்த முடியும்? போஜன பலியை செலுத்த முடியும். மூன்றாவது பலி சமாதான பலி. நான் தேவனுக்கு சமாதான பலி செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பலியை நேரடியாக செலுத்த முடியாது. எங்க இருந்து தான் அவர் ஆரம்பிச்சு வரணும்? ஒன்னு தகன பலி, இரண்டாவது போஜன பலி, மூன்றாவது சமாதான பலிக்கு வரணும். நாலாவது பலி பாவ நிவாரண பலி. நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், பாவ நிவாரண பலி செலுத்த போறேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்துல நேரடியாக எங்க போக முடியாது? பாவ நிவாரண பலிக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அது எங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும்? ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு வரணும். முதல் பலி தகன பலி, இரண்டாவது போஜன பலியை செலுத்தணும், அடுத்து எந்த பலி செலுத்தணும்? சமாதான பலி. வெரி குட். அடுத்துதான் எந்த பலிக்கு வர முடியும்? பாவ நிவாரண பலிக்கு வர முடியும். ஐந்தாவது பலி குற்ற நிவாரண பலி, கடைசி பலி இல்லையா? இப்ப நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன், நான் தேவனுக்கு குற்ற நிவாரண பலி செலுத்துறேன் அப்படின்னு நேரடியா நீங்க ஐந்தாவது பலிக்கு வர முடியாது. அப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சு வரணும்? முதல்ல என்ன பலியை செலுத்தணும்? தகன பலியை செலுத்தணும், அடுத்தது போஜன பலியை செலுத்தணும், அடுத்தது சமாதான பலியை செலுத்தணும், அடுத்தது பாவ நிவாரண பலியை செலுத்தணும், அடுத்ததான் எந்த பலிக்கு வர முடியும்? குற்ற நிவாரண பலிக்கு வர முடியும். வெல்டன் வெல்டன். இப்ப இயேசு
ஏன் கடைசி பலியா, அதாவது இந்த 5வது பலியாக அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அப்ப 5வது பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஏற்கனவே அவர் எத்தனை பலியை முடிச்சுட்டு வந்திருக்கிறார்னு அர்த்தம். வெரி குட், வெரி குட். அப்ப ஏற்கனவே இயேசு தகன பலியாக அடிக்கப்பட்டிருக்கிறார், அடுத்து போஜன பலியாக படைக்கப்பட்டிருக்கிறார், அடுத்து சமாதான பலியாக அடிக்கப்பட்டிருக்கிறார், அடுத்து பாவ நிவாரண பலியாய் மாறி இருக்கிறார், அடுத்து இப்ப கடைசியா எந்த பலிக்கு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம்? குற்ற நிவாரண பலிக்கு வந்திருக்கிறார்னு அர்த்தம். சரியா? அதைத்தான் ஏசாயாவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிற போது எல்லா பலிகளையும் முடிச்சுட்டு வந்தார்னு வரிசையா எழுதாம அவர் கடைசி பலியை மென்ஷன் பண்றாருன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடியே அவர் என்ன பலியை எத்தனை பலியை முடிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப 4 பலிகளையும் முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறாரு, இந்த பலிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதாவது பலி ஆகுறதுன்னா சும்மா கிடையாது பாருங்க. இப்ப தகன பலி ஆயிட்டார் அப்படின்னா தகன பலி ஆயிட்டாருங்க இயேசு, அடுத்து போஜன பலிங்க, அடுத்து வந்து சமாதானம் அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, தகன பலி அப்படின்னா தகன பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு லேவியராகம புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் த புக் ஆஃப் லெவிட்டிகஸ்ல சாப்டர் 1ல அந்த தகன பலியினுடைய பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகன பலியாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி இப்படிதான் அடிக்கப்பட வேண்டும், இப்படி கொல்லப்பட வேண்டும், இன்ன விதமாக அதனுடைய சரீரம், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உடம்பு இப்படியெல்லாம் கையாளப்பட வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி இப்படியெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தகன பலிக்கு ஏறக்குறைய 12-13 விதிமுறைகள், ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு தகனபலி என்று சொன்னால் அந்த தகனபலியாக ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கப்படுமோ அதை போலவே யாரும் அடிக்கப்பட்டாக வேண்டும், இயேசுவும் அடிக்கப்படணும். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி தகனபலியாய சரீரம் கையாளப்படுமோ அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் கையாளப்பட வேண்டும். இது நியமம் இல்ல. போஜன பலின்னு சும்மா சொல்லிட முடியாது. போஜன பலிக்குரிய எல்லா ரூலையும் அவர் நிறைவேற்றணும் சிலுவையில். சமாதான பலி ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. சமாதான பலியா ஒரு ஆட்டுக்குட்டியை எப்படி கொண்டு வருவாங்க, எப்படி அடிப்பாங்க, எப்படி தோல் உரிப்பாங்க, அது எல்லாமே அவருடைய சரீரத்தில் அது செய்யப்பட்ட ஆகணும். அப்பதான் ஒரு பலி, சும்மா பலி ஆயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்க இல்ல. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வந்தேன்னு எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல எதற்கு தான் வந்திருக்கிறேன், நான் நிறைவேற்றுகிறதுக்கே வந்திருக்கிறேன். அப்ப தகனபலினா தகனபலியுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாவற்றையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் பாருங்க இல்ல. இயேசு, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒன்று சொல்றேன். தகனபலியினுடைய விதிமுறைகள்ல ஒன்று என்ன, தகனபலியினுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சரீரம் அது பலியிடப்படுகிறது போது அதனுடைய சரீரம் சந்து சந்தாக கிழிக்கப்பட வேண்டும், அதனுடைய சரீரம் சந்து சந்தாக வெட்டப்பட வேண்டும். இது தகனபலியினுடைய ஒரு ரூல். நீங்க அந்த கறிக்கடையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஆட்டை அப்படியே என்ன செய்வாங்க, சந்து சந்தா பீஸ் பீஸா தனியா கட் பண்ணக்கூடாது. அதோடைய சரீரத்தை என்ன பண்ணுவாங்க, அப்படியே கத்தியை வச்சு கீறி கீறி கீறி, இது லெக் பீஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, கத்தியை வச்சு நடுவை என்ன பண்ணி விடுவாங்க, அங்கங்கே கிழிச்சு விடுவாங்க பாருங்க சரீரத்தை. அதை போல இயேசுவினுடைய சரீரம் என்ன செய்யப்பட வேண்டும்னா கிழிக்கப்பட வேண்டும் இல்லை, இது ரூல். அப்ப இயேசுவினுடைய சரீரம் கிழிக்கப்பட்டதா பிரதர்? கண்டிப்பா. ரோமர்கள் வைத்திருக்கிற சாட்டையில இயேசுவை வாரினால் அடிச்சாங்கல்ல, சாட்டையினால கசையினால அடிச்சாங்கல்ல, அந்த சாட்டையில கைப்பிடி ஒண்ணுதான் இருக்கும், ஹேண்டில் ஒண்ணுதான், ஆனா அதுல 9 கயிறுகள் தொங்கும். கைப்பிடி ஒண்ணுதான், அதுல எத்தனை கயிறுகள் தொங்கும்? 9 விதமான 9 கயிறுகள் தொங்கும். 9 விதம் இல்ல, 9 கயிறுகள் தொங்கும். நம்ம ஊர்ல இந்த மாட்டடிக்கிற சாட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பிறகு பார்த்துருக்கீங்களா, அது கைப்பிடியில அது அந்த குச்சியில ஒரே ஒரு கயிறு தானே தொங்கும். ஆனா ரோமர்கள் வச்சிருக்கிற சாட்டையில 9 கயிறுகள் தொங்கும். அந்த 9 கயிறுகளுடைய முனையிலையும் என்ன செய்வாங்க, கயிறுகளுடைய கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பாறை இருக்குல்ல, பெரிய பெரிய ராக்லாம், அதை ஒட்டச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது சில்லு சில்லா பீஸ் பீஸா கூர்மையான கற்களா தெரிக்கும் பார்த்துருக்கீங்களா. இந்த மார்பிள் டைல்ஸ் எல்லாம் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன செய்யும், அப்படியே சில்லு சில்லா கூர்மையான பீசஸா என்ன செய்யும், அப்படியே தெரிக்கும்ல. அந்த கூர்மையான கற்களை எல்லாம் சின்ன சின்ன கல்லுகளை எடுத்து பீசஸ் எல்லாம் எடுத்து அந்த சில்லுகளை எல்லாம் அந்த கயிறுகள் முனையில கீழே என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க.
சிலர் என்ன நினைப்பாங்கன்னா இரும்பு கொக்கிகளை தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு கொக்கிகள் எல்லாம் இயேசுவுக்கு பின் நாட்களில் தான் பயன்படுத்தப்பட்டது. இயேசுவின் நாட்களில் கற்களை தான் அதில் கட்டி வச்சு இருப்பாங்க. அதிலும் யூதர்களை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இரும்பை பயன்படுத்த மாட்டாங்க, கற்களை தான் பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா கல்லு தான் நியாய பிரமாணம் இல்லை. ஸ்டோன் எதை அடையாளப்படுத்துதுனால் பழைய ஏற்பாட்டு லாவை நியாய பிரமாணத்தை அடையாளப்படுத்துது இல்லை. பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாருன்னா எதை எறிஞ்சு கொள்ளுவாங்க? கல் எறிஞ்சு கொள்றாங்களா? அந்த அது ஏன்னா கல்லு தான் நியாய பிரமாணம் இல்லை. ஆண்டவர் அந்த நியாய பிரமாணத்தை என்ன பலகையில் எழுதி கொடுத்தாருன்னு இருக்கு. 10 கட்டளைகளை நியாய பிரமாணத்தை என்ன பலகையில் எழுதி கொடுத்தாரு? கற்பலகையில் இல்லை. அந்த கல் எதை அடையாளப்படுத்துதுன்னா நியாய பிரமாணத்தை, பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்களை அடையாளப்படுத்துது. அதனால தான் ஒரு சட்டத்தை மீறிட்டா இந்த சட்டத்தை நீ மீறிட்ட பிரமாணத்தை மீறிட்டேன்னு கல் எறிஞ்சு என்ன செய்கிறாங்க? கொல்றாங்க. அந்த கல் அவங்க உடம்பு அப்படியே குத்தி 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 கிழிச்சு 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 ரத்தம் எல்லாம் வெளியாகி அவங்க சாவாங்க இல்லையா. அப்போ யூதர்களை அடிக்கிறதுக்கு அவங்க இரும்பை பயன்படுத்த மாட்டாங்க. எதை தான் பயன்படுத்துவாங்க? அந்த கற்களை தான் கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ ரோமர்களுடைய கைப்பிடி ஒன்று தான், ஆனால் அதில் 9 கயிறுகள் தொங்கும். எத்தனை கயிறுகள் தொங்கும்? ஏன் 9 கயிறுகள்ங்கிறதையும் கூட நான் சொல்கிறேனே, இது வரைக்கும் நான் எங்கேயும் சொல்லலை, இங்கே சொல்கிறேனே. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆவது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வாசிங்கன்னா நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்னு வந்துகிட்டே இருக்கும். இங்கிலீஷில் குட் 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 குட்னு 8 தடவை வரும். 8 தடவை குட் 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 குட்னே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் 9வது தடவை வரும்போது குட் அண்ட் ஈவில்னு மாறிடும், நன்மையும் தீமையும்னு மாறிடும். அந்த விருட்சத்தை சொல்லுகிற போது சொல்லுவார் நன்மை தீமை அறிய. இதுவரைக்கும் நன்மை மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு, இப்ப நன்மையோட எதுவும் சேருது? தீமை. அது எத்தனாவது தடவை அந்த வார்த்தை வருதுன்னா 9வது தடவை. சொல்லுங்க, எத்தனாவது தடவை வருது? அது 8 தடவை நல்லது நல்லது, இங்கிலீஷ்ல குட் குட் குட், நல்லது நன்மை நன்மை நன்மை, நன்மையா இருந்துச்சு, நல்லதா இருந்துச்சு, நல்லதா இருந்துச்சுன்னே வந்துட்டு இருக்கோம். ஆனா 8 தடவை வந்துட்டு 9வது தடவை வர்றப்ப டக்குன்னு எப்படி மாறிடும்? நல்லதும் குட் அண்ட் ஈவில், நன்மையும் அடுத்து தீமையும் சேர்ந்துக்கிறோம். அதான் அந்த 9 சீக்ரெட் அது. நீங்கள் அதனால தான் ஆண்டவர் சாத்தானுடைய இந்த காரியங்களை எல்லாம் அழிக்கிறதற்கு நமக்கு எத்தனை விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் வரங்கள் எத்தனை வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? 9 வரங்கள். ஆவியின் கனிகளும் எத்தனை கனிகள் தான்? ஆவியின் கனியும் எத்தனை விதம்? ஆவியின் கனி ஒன்று தான், அதனுடைய சுவைகள் எத்தனை விதமான சுவைகள் சொல்லப்பட்டிருக்கு? 9 விதமான சுவைகள் இல்லையா. அதில் எல்லாமே 9 இருக்கிறதுக்கு காரணம் தான். சரி, இப்போ கவனிங்க. ரோமர்களுடைய அந்த கைப்பிடியில் 9 கயிறுகள் தொங்கும். ஒரு தடவை ஒரு சரீரத்தை அப்படி அடிச்சு இழுத்தாங்கன்னா 9 இடங்கள்ல சரீரத்தை ரணமா கிழிக்கும், பிளக்கும். ஒரு தடவை அடிக்கிறதுக்கே 9 இடங்கள்ல சரீரம் பிளக்கப்படுது இல்ல. ஒரு தடவை அடிக்கிறதுக்கே 9 இடங்கள்ல சரீரம் பிற்கப்பட்டா 39 தடவை அடிச்சா எத்தனை இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை அடிச்சு இழுத்தாலே எத்தனை இடத்துல கிழிக்குது சரீரத்தை? 9 இடத்துல ரணமா பாழமா பார்ட்டா பிளக்கும் சரீரத்தை. ஒரு தடவைக்கே 9 இடத்துல கிழிக்குது. அப்ப 39 தடவை அடிச்சா 351 இடங்கள். சொல்லுங்க, உடம்பு முழுவதும் எத்தனை இடங்கள்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கு? அந்த ஃப்ளஷ் 351 பிளேசஸ்ல சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லுவாங்க சில ரபிகள். இது 351 தடவையா 351. அடுத்து 2 கரங்கள்ல ஆணி, அங்கேயும் சரீரம் பிளக்கப்படுது. 2 கால்கள் ஆணி, அங்கேயும் சரீரம் பிளக்கப்படுது. விழாவில் ஈட்டி குத்தப்படுது, அப்போது சரீரம் பிளக்கப்படுது. தலைமுடியில் முள்முடி சூட்டி அடிக்கிறாங்க, அப்பொழுது சரீரம் பிளக்கப்படுது. இது எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணி ஏறக்குறைய 360 இடங்கள். சொல்லுங்க, எத்தனை இடங்கள்? சத்தமா சொல்லுங்க. இயேசுனுடைய சரீரத்தில் எத்தனை இடங்கள்ல கிழிக்கப்பட்டதா? 360 இடங்கள்ல அவருடைய சரீரம் சந்து சந்தா கிழிக்கப்பட்டதா இல்ல. நீங்க நம்ம கேலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு 365 நாள், நம்ம நாட்காட்டியில கேலண்டர்ல இல்ல 365 நாள், 365 டேஸ். ஆனா ஜூவிஷ் கேலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு 360 நாள். சொல்லுங்க, 360 நாள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா?
அவருடைய சரீரம் 360 இடங்கள்ல கிழிக்கப்பட்டது. ஒரு வருஷத்துக்கு யூத நாட்காட்டியில 360 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 360 நாளும், அதாவது வருஷம் முழுவதும் நலமாய் வாழுவதற்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்படி சொல்லலாம். இந்த உலகம், இந்த குளோப் இருக்குல்ல, இந்த பூகோளம், பூமி உருண்டை இருக்குல்ல, அது எத்தனை டிகிரியா பிரிச்சிருக்காங்க தெரியுமா? உலக உருண்டை எத்தனை டிகிரி தெரியுமா? 360. எத்தனை டிகிரி? 360 இல்ல. அப்ப இந்த உலக உருண்டையில நீங்க எந்த டிகிரியில இருந்தாலும் அவருடைய ரத்தம் உங்களுக்காக பேச வல்லமையிலதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப பாருங்களேன், இயேசுவை தகன பலியினுடைய விதிமுறை என்ன? அவருடைய சரீரம் சந்து சந்தா கிழிக்கப்பட வேண்டும். இயேசுவை நியாய சங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி அவரை வாரினால அடிக்கிறாங்க. அடித்தா சரீரம் சந்து சந்தா கிழிக்கப்படுது, பிற்கப்படுது, பிளக்கப்படுது. அவருடைய சரீரம் ஏறக்குறைய 360 இடங்கள்ல அவருடைய சரீரம் சந்து சந்தாக கிழிக்கப்பட்டிருக்கிறது, பிற்கப்பட்டிருக்கிறது இல்ல. இதே வசனத்தை ஏசாயா புஸ்தகம் 52:14 வாசிங்களேன். ஏசாயா புஸ்தகம் 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புலையும் தமிழ் ERV வாசிங்களேன். இது கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது. பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். இந்த வார்த்தைகளை கவனிங்க. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால். திகைப்புற்றனர்னா ஷாக் ஆறாங்க இல்லையா? அடுத்து அவருடைய தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. ERV வாசிங்க. ஆனால் பலர் என் தாசனை பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தனர். அவர் மனிதன் என்றே கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கும் வகையில் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தார் இல்ல. இயேசுவை வாரினால் அடிக்கிறாங்க. அடிச்சு கொண்டு வந்து நியாய சங்கத்தில் நிறுத்துறாங்க. அவரை பார்த்த அநேகர் ஷாக் ஆனாங்களாம். ஏன்? அவருடைய சரீரம் எல்லா பகுதிகளிலும் சந்து சந்தா பிளக்கப்பட்டிருக்கு, பிக்கப்பட்டிருக்கு. எதுவுமே முழுமையா இல்லை. 360 இடங்கள்ல சரீரம் கிழிஞ்சிருக்குன்னா எத்தனை இடங்கள்ல கிழிஞ்சிருக்கு பாருங்க. எதுவுமே முழுமையா இல்லை. எது கண்ணு, எது மூக்கு, எது வாய், எது காது, எது கண்ணம், எது தொண்டை, எதுவுமே ஒன்னா தெரியல. எல்லா சதையும் கிழிஞ்சு ஒண்ணு மண்ணா கொலன்னு அப்படியே பிடிச்சு வச்ச சத பிண்டம் போல நின்னார் இல்ல. அதாவது வசனம் சொல்லுது, அவருக்கு மனித சாயலே இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அதாவது ஒரு மனுஷன்னா பார்த்த உடனே ஒரு உருவம் தெரியும்ல. இது தலைங்க, பார்த்த உடனே இது மனித உருவங்க, இது தலை, இது கழுத்துங்க, இது உடம்புங்க, இது 2 கைகளுங்க, இது தொடைகளுங்க, இது கால்களுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஹியூமன் பாடிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஆனா இயேசுவை வாரினால் அடிப்பித்த பிறகு அவரை பார்த்து அநேகர் ஷாக் ஆனாங்களாம். ஏன்? எதுவுமே உண்மையா முழுசா தெரியல. அப்படியே கொலன்னு எல்லாம் ஒண்ணு மண்ணா ரத்தமும் சதையுமா கலந்து பிஞ்சு தொங்குது. அவரை பார்த்த அநேகர், எங்க இங்க நிக்கிறது என்னங்க, மனுஷன் தானாங்க? நல்லா பாருங்க, அது மனுஷன் இல்லைங்க. மனுஷனாங்க எப்படி இருக்கு என்னங்க? அப்படியே கொலன்னு நிக்குது சரீரம் எல்லாம், அப்படியே ரத்தமும் சதையுமா. இது என்னங்க இது? நல்லா பாருங்க, மனுஷன் தாங்க இல்ல. அவர் மனிதன் என்றே கண்டுபிடிப்பதற்கே கஷ்டமா இருந்துச்சா இல்ல. அந்த அளவுக்கு மோசமாக அவர் பாதிக்கப்பட்டிருந்தாராம் இல்ல. அவரை பார்த்து அநேகர் ஷாக் ஆனாங்களாம். உண்மையாவே நிக்கிறது மனுஷன் தானாங்க? எதுவுமே முழுசா தெரியல. ஒண்ணுமன்னா எதுங்க வயிறு, எது காலு, எது கை, எது மூக்கு, எது கண், எதுவுமே தெரியலங்க. எல்லா சதையும் கொல்லாப்ஸ் ஆகி ரத்தமும் சதையுமா அப்படியே கொலன்னு பிடிச்சு வச்ச சத பிண்டம் போல நின்னார். அவரை பார்த்து அநேகர் ஷாக் ஆனாங்க இல்ல. மனித சாயலே அவருக்கு இல்லை. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க.
உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது தேவ சாயலாய் இருந்தவர் மனுஷ சாயலானார். சொல்லுங்க, தேவ சாயலாய் இருந்தவர் மனுஷ சாயலானார் பூமியில பிறந்தப்ப. ஆனா சிலுவைக்கு போகும்போது அவருக்கு என்ன சாயலும் இல்ல, மனுஷ சாயலும் இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. இல்ல, இது எதுக்கு தெரியுமா? தகன பலியினுடைய ஒரே ஒரு ரூலை நிறைவேற்றுவதற்கு தான் இவ்வளவு பாடு. தகன பலிக்கே இன்னும் 12, 13 இருக்கு, 12 ரூல் இருக்கு இன்னும். அப்புறம் தகன பலியை போலவே போஜன பலியை அடிக்கப்படணும். போஜன பலி என்ன செய்வாங்க? அப்பம் சுட்டு கொண்டு வரணும், கோதுமையில் அப்பம் கொண்டு வரணும். சரி, கோதுமையை எப்படி என்ன செய்யணும்? கோதுமையை அரைச்சு மாவாக்கி அதில் அப்பம் சுடக்கூடாது. கோதுமையை போட்டு உரல்ல போட்டு அரைச்சு மாவாக்க கூடாது. என்ன செய்யணும்? கோதுமையை ஒன்றா கொண்டு வந்து குமிப்பாங்க. குமிச்சுட்டு களி இருக்கு பாருங்க, களினா பெரிய பெரம்பு இருக்கு பாருங்க, தடி, பெரிய ஸ்டாஃப், அதாவது பெரிய பெரிய டென்ட்லாம் போடுறதுக்கு பெரிய கொட்டகை மூங்கில நடுவாங்க பார்த்தீங்களா, களி மாதிரி நல்லா கையில் பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய கட்டை. அப்படிப்பட்ட கட்டையை கொண்டு வந்து அந்த கோதுமையை ஆட்டி 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 ஆட்டினா அடிச்சு நொறுக்கி மாவாக்கணும். அரைச்சு மாவாக்க கூடாது. கோதுமையை வீட்டை வந்து அரைச்சு அதை கிரைண்ட் பண்ணி மாவாக்க கூடாது. அதை என்ன செய்யணும்? அடிச்சே அதை மாவாக்கணும். இல்ல, அப்ப இயேசுதான் நம்முடைய போஜன பலினா அவர் தான் நம்முடைய கோதுமை, இல்லையா? உண்மைதானா? அவர் சொன்னாரா, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகியில் மிகுந்த. அது நம்மளை பார்த்து சொல்லல, உங்களை என்னையும் சாக சொல்லல, அது தன்னை குறித்து சொன்னார். சொல்லுங்க, யாரை குறித்து சொன்னாரு? தன்னை குறித்து சொன்னார். கிரேக்கர்கள் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு போதிக்க வாங்கன்னு. அப்பதான் சொல்றாரு, உங்களுக்கு கிரேக்கர்களுக்கு போதிக்கிறதுக்கு இப்போ எனக்கு இது கிடையாதுப்பா, அவகாசம் இல்லை, நான் இப்போ அதுக்கு வரல. நான் வந்து இந்த பூமியில் என்ன செய்யணும்? இந்த இஸ்ரவேல் தேசத்தில் மரிப்பதற்காக வந்திருக்கிறேன். ஏன்னா நான் தான் கோதுமை மணி, நான் மறிச்சாதான் மிகுந்த பலனை கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய நேரங்களில் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நாம சாகணும் சொல்லிட்டு இருக்கோம். நாம சாக ஆண்டவர் அழைக்கல, நம்மளை வாழ தான் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் தான் நமக்காக மரித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ கவனிங்க. இப்போ கோதுமை மணி அடிச்சு நொறுக்கப்படணும்னா அப்போ இயேசு போஜன பலினா அவரும் என்ன செய்யப்பட்டாகணும்? அடிச்சு நொறுக்கப்படணும். இல்லை, அடிச்சு நொறுக்குனாங்களா? தமிழ் வேதாகமத்தில் அவரை பிரம்பினால் அடித்தார்கள்னு மட்டும் இருக்கும், சிம்பிளா இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல வாட்ச் பாருங்க, they were beaten more and more, again and again, திரும்ப திரும்ப அவரை அடித்தார்கள். இப்போ வாசிச்சோமே எஸ்ஐ 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. சொல்லுங்க, என்ன சித்தமாகி? அப்ப இயேசு கோதுமை மணிங்கிறத போல அவர் அந்த களியை எடுத்து அட்டி 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 அட்டினா அடிச்சு நொறுக்குனாங்க. பலிங்கிறது சும்மா இல்லை பாருங்க. இயேசு பலியாயிட்டாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு சிலுவையில் ஒவ்வொரு பலியாக தன்னை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். முதல்ல தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறார். தகன பலியாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி எப்படியெல்லாம் அடிக்கப்படுமோ, கொல்லப்படுமோ, அதன் சரீரம் கிழிக்கப்படுமோ, அதே போல இயேசுவின் சரீரமும் இயேசுவின் சரீரமும் கிழிக்கப்படுது, அடிக்கப்படுது, எல்லாம் அவருக்கு சம்பவிக்கிறது. அடுத்து போஜன பலி, கோதுமை மணி எப்படி அடிச்சு நொறுக்கப்படுமோ அதே போல அவருடைய சரீரமும் அடித்து நொறுக்கப்படுகிறது. இல்லை, அடுத்தது சமாதான பலி. சமாதான பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி படைக்கப்படுமோ அதே போல இயேசுவினுடைய சரீரம் கையாளப்படுது, ஹேண்டில் பண்ணப்படுது. இல்லை, இப்போ ஒவ்வொரு பலியாக முடிச்சுக்கிட்டே வர்றாரு. இப்போ சிலுவையில் 4வது பலிக்கு வந்துட்டார், பாவ நிவாரண பலிக்கு வந்துட்டார், சின் ஆஃபரிங் வந்துட்டார். இப்போ உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட ஆரம்பித்தாயிற்று. எல்லா பாவங்களும் இயேசுவின் மேலே வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஆளுடைய பாவம், அதுவும் நாம செஞ்ச நம்முடைய பாவம், வேற ஆளுடைய பாவம் இல்லை, நாம செஞ்ச நம்ம ஒரு ஆளுடைய பாவம். அந்த நம்ம ஒரு ஆளுடைய பாவத்தையே நம்மால தாங்கிக் கொள்ள முடியலையே, உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை எடுத்து ஒரு ஆள் மேல வச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் எடுத்து ஒரு மனுஷன் மேல வச்சா எப்படி இருக்கும்? இல்ல, இப்ப இயேசுவின் மேல அத்தனை பேருடைய பாவமும் இயேசுவின் மேலே சுமத்தப்படுகிறது. அவர் பாவ நிவாரண பலியாகிறார். சொல்லுங்க, என்ன நிவாரண பலியாகிறா?
இப்ப அடுத்து இயேசுவின் மேல உலகத்தின் எல்லா குற்றங்களும் சுமத்தப்பட ஆரம்பிக்கிறது. அவர் குற்ற நிவாரண பலியாக மாற ஆரம்பிக்கிறார். இப்ப எல்லா பாவமும் எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேல சிலுவையில சுமத்தப்படுகிறது இல்ல. இப்ப பிதா பாவம் இருக்கிற இடத்துக்கும் பிதாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா பாவத்துக்கும் பிதாவுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. சோ இப்ப பிதாவாகிய தேவன் சிலுவையில இயேசுவை கைவிட்டே ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. ஏன்? பாவத்துக்கும் பிதாவுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இப்ப எல்லா பாவமும் எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேலே வந்துவிட்டபடியினால இப்ப பிதா இயேசுவை கைவிட்டாக வேண்டும் இல்ல. இப்ப பிதா சிலுவையில இயேசுவை கைவிடுகிறார். இயேசு சிலுவையில கதற ஆரம்பிக்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி கதற ஆரம்பிக்கிறார் சிலுவையில இல்ல. யோசிச்சு பாருங்களேன், இது ஒண்ணுதானே அவர் வேணான்னாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவை வேண்டாம்னு அவர் சொல்ல வரல. சிலுவை பாடுகளை நான் ஏற்றுக்கொள்றேன், எவ்வளவு வேணா என்னை கஷ்டப்படுத்திக்கிறீங்க, எவ்வளவு வேணா என்னை பாடுபடுத்திக்கிறீங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நான் என் பிதாவை விட்டு நான் பிரிந்து விடக்கூடாது. அந்த கேரக்டர், அந்த பாத்திரம் மட்டும் எனக்கு வேணாம். ஏன்? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒரு க்ஷணப்பொழுது கூட நான் என் பிதாவை விட்டு என்ன செஞ்சது கிடையாது, பிரிந்தது கிடையாது இல்ல. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் இல்ல. அது மட்டும் எனக்கு வேணான்னு சொன்னாரு. ஆனா அதுவும் சிலுவையில நடந்துருச்சு. இப்ப சிலுவையில பிதா இயேசுவை கைவிட்டா. இயேசு சிலுவையில், ஏன்னா அவரை கைவிட்டா தானே நம்மளை கையை பிடிக்க முடியும், நம்ம கையை பிடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சிலுவையில் பிதா இயேசுவை கைவிட்டு ஒவ்வொரு பலியா அவர் முடிச்சுட்டே வர்றாரு. தகன பலி ஆயிட்டாரு, போச்சன பலி ஆயிட்டாரு, சமாதான பலி ஆயிட்டாரு, அடுத்து பாவ நிவாரண பலி ஆயிட்டாரு, அடுத்து இப்ப என்ன நிவாரண பலியா ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு, குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறா. எல்லா பாவங்களும் இயேசுவின் மேல வந்துருச்சு, எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேல வந்துருச்சு. இப்ப சிலுவையில் அவர் கதற ஆரம்பிக்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசு சிலுவையில் நினைத்தாராம், நான் பிதாவை விட்டு இப்படி பிரிந்த நிலைமையில் இருப்பதற்கு பதிலாக, பிதா என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு, இப்ப கைவிட்டார் என்னைய, இந்த நிலைமையில நான் இருப்பதற்கு பதிலாக இந்த வேதனையை அனுபவிப்பதற்கு பதிலாக, எது உடம்புல பிரச்சனை இல்லை, எவ்வளவு வேதனை வேணாலும் அனுபவிச்சுக்கிறேன். ஏன்னா சிலுவைங்கிறது சாதாரண இல்லை பாருங்க. அப்படி ரெண்டு கால்கள் அறையப்பட்டிருக்கும், கைகள் அறையப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அப்படி மூச்சை இழுத்தா ஒட்டுமொத்த வெயிட்டும், அப்படி மூச்சை இழுக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வெயிட் என்ன செய்யும், கைகளுக்கு போகும். அப்படி மூச்சை இழுக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த வெயிட்டு கைக்கு போகும். கையில எலும்புல கடுமையான பெயின் வரும், டக்குன்னு மூச்சை விடுவாங்க பாருங்க, ஒட்டுமொத்த வெயிட் எங்க போகும், காலுக்கு போகும். கால் எலும்புல கடுமையான பெயின், டக்குன்னு அப்படியே மூச்சை இழுப்பாங்க, கைக்கு போகும் ஒட்டுமொத்த வெயிட்டும். திரும்ப டக்குன்னு மூச்சை விடுவாங்க. மூச்சை இழுக்கவும் முடியாது, மூச்சை விடவும் முடியாது. அந்த லங்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஆக்சிஜனுக்காக அப்படியே கதறும் பாருங்க இல்ல. சிலுவைங்கிறது சாதாரண இல்லை பாருங்க. அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற நாம செய்த தவறுகளுக்காக இயேசு சிலுவையிலே தம்முடைய சுவாசத்திற்காக போராட வேண்டி இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப இயேசு ஒவ்வொரு பலியா முடிச்சுட்டே வர்றாரு. தகன பலி ஆயிட்டாரு, போச்சன பலி ஆயிட்டாரு, சமாதான பலி ஆயிட்டாரு, பாவ நிவாரண பலி ஆயிட்டாரு. இப்ப குற்ற நிவாரண பலியை ஒப்பு கொடுக்கிறா. எல்லா பாவங்களும் குற்றங்களும் இயேசு மேலே சுமத்தப்பட ஆரம்பிச்சாச்சு. இப்ப இயேசுவை பிதா சிலுவையில கைவிட்டுட்டாரு. என் பிதா அவரை கைவிட்ட உடனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறாரு. அப்ப இயேசு சிலுவையில நினைத்தாராம், நான் பிதாவை விட்டு பிரிஞ்ச இந்த நிலைமையில இருப்பதற்கு பதிலாக இப்பவே நான் செத்தறலாம், என் உயிர் போயிடலாம், என் ஜீவன் போயிடலாம் அப்படின்னு இயேசு நினைத்தாராம். அதாவது இந்த தாய்மார்கள்லாம் பார்த்திருக்கீங்களா? தாய்மார்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்கல்ல, நான் சொல்றது சிசேரியன் இல்லை, நார்மல் டெலிவரியில், நேச்சுரல் டெலிவரியில் அந்த குழந்தை வந்து ரத்தமும் சதையுமா வெளியே வரும் பாருங்க. அப்படி வெளியே வருகிறப்ப அந்த பெயின் தாங்க முடியாம அந்த தாயார் என்ன நினைப்பாங்களாம், இவ்வளவு பெயினுக்கு பதிலாக இப்பவே என் உயிர் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். அவ்வளோ பெயின் இருக்குமா. ஆனா அந்த குழந்தை வெளியே வந்த பிறகு அந்த குழந்தையினுடைய முகத்தை, தன் சந்ததியின் முகத்தை அப்படி பார்க்குறப்ப அவங்க நினைப்பாங்களாம், இல்லை நான் சாக மாட்டேன், இந்த பிள்ளைக்காக நான் நீண்ட காலம் வாழணும்னு நினைப்பாங்களாம்.
அதுதான் சிலுவையில் இயேசுவுக்கு நடந்தது. அவர் சிலுவையில் தகன பலியாகிறார், போஜன பலியாகிறார், சமாதான பலியாகிறார், பாவ நிவாரண பலியாயிட்டாரு, குற்ற நிவாரண பலியாய் மாறுகிறார், தன்னுடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இயேசுவை சிலுவையில் பிதா கைவிட்டுட்டாரு. எல்லா குற்றங்களும் இயேசுவின் மேல வந்துருச்சு. அவர் கதறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு கதறாரு. இப்ப பிதாவை விட்டு நான் பிரிஞ்சதுக்கு பதிலா இப்பவே நான் செத்தரலான்னு இயேசு நினைத்த போது தம்முடைய ஆத்மாவை அவர் குற்ற நிவாரண பலியா ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறப்ப நான் இப்பவே செத்தரலான்னு இயேசு நினைத்த போது பிதாவாகிய தேவன் உங்களுடைய என்னுடைய முகங்களை எல்லாம் சிலுவையில் இயேசுவுக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். அவர் தமது சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததியை கண்டு இயேசு உங்களையும் என்னையும் பார்க்க 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 இயேசு நினைத்தாரா, இல்ல நான் மரித்தாலும் இந்த என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் மீண்டும் உயிரோடு எழுந்து வருவேன். என் பிள்ளைகளுக்காக நான் நீடித்த நாளாயிருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் தமது ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்த்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிரதர் சிஸ்டர், நீங்கள் நினைக்காதீங்க நான் 2004 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், 2000 ஏற்றுக்கொண்டேன், 1980 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர். தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்பாகவே சிலுவையிலேயே இயேசு உங்களுடைய முகங்களை பார்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் சும்மா அங்கே வந்து உட்காரல, யாரோ எவரோ சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் வரல. இந்த கோயம்புத்தூரில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சபைக்குள்ளே வராமல் நீங்கள் ஏன் சபைக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா உங்கள் முகங்களை இயேசு சிலுவையிலே பார்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு தாய் எப்படி தன்னுடைய சந்ததியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கவனிங்க, ஒரு தாய் தன் சந்ததியை காண வேண்டும் என்று சொன்னால் அந்த தாய் எப்படி கர்ப்ப வேதனைப்பட்டால்தான் அந்த சந்ததியை பார்க்க முடியுமோ, அதை போல இயேசு ஒரு தாய் படுகிற வேதனையை விட 100 மடங்கு 1000 மடங்கு அல்ல, 1,00,000 கோடி மடங்கு அதிகமாய் வேதனைப்பட்டு தான் அவர் சிலுவையிலே உங்களுடைய முகத்தை சந்ததிகளாய் பார்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்லை, சங்கீதம் 110:3 வாசிங்க. சங்கீதம் 110:3 சீக்கிரம் வாசிங்க. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமோ பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். இல்ல, யவ்வன ஜனம்னா இளம் பிள்ளைகள், இளமையான, இங்கிலீஷ்ல யங் பீப்புள். நீங்க நினைக்காதீங்க நான் 17 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் பிரதர். உண்மைதான், 17 வயசுல, 20 வயசுல, 30 வயசுல, 40 வயசுல இளம் பிள்ளைகளாய் இயேசு உங்களை சிலுவையிலே பெற்றெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க முகங்களை சிலுவையிலே அவர் பார்த்தார் பிரதர். இல்ல, நீங்க நினைக்காதீங்க உங்க அம்மா மட்டும்தான் உங்களை பெற்றெடுத்தாங்கன்னு. உண்மை என்ன தெரியுமா? உங்க அம்மா உங்களை சிலுவையில் மன்னிக்கணும், உங்க அம்மா உங்களை பெற்றெடுப்பதற்கு அவங்க பட்ட அந்த கர்ப்ப வேதனையை விட 1000 மடங்கு அல்ல, 1,00,000 கோடி மடங்கு அதிகமாய் சிலுவையில் வேதனைப்பட்டு இயேசு உங்களை சிலுவையிலே பெற்றெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க அம்மா மட்டும் உங்களை பெற்றெடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை சிலுவையில் யாரும் பெற்றெடுத்தது? சத்தமா சொல்லுங்க, யாரும் உங்களை பெற்றெடுத்தது. அதனால தான் வேதம் உங்களையும் என்னையும் மறுபடி பிறந்தவர்கள்னு சொல்லுது. born again. இல்லை, நாம் மறுபடி பிறந்தவர்கள். சொல்லுங்க, நாம் யாரு? உங்க அம்மா மட்டும் கர்ப்ப வேதனைப்பட்டு உங்க முகத்தை பார்க்கல. உங்க முகத்தை பார்க்கறதுக்கு உங்க அம்மா மட்டும் கர்ப்ப வேதனைப்படல. உங்க அம்மா பட்ட கர்ப்ப வேதனையை விட 1,00,000 கோடி மடங்கு அதிகமாக யாரு வேதனைப்பட்டது? இயேசு வேதனைப்பட்டு தான் உங்களுடைய முகத்தை அவர் பார்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ சொல்லுங்க, இயேசு உங்களுடைய தகப்பன் தானா? இயேசு உங்களை சிலுவையில் பெற்றெடுத்தார். சொல்லுங்க, இயேசு உங்களை சிலுவையில்
சத்தமா சொல்லுங்க, இயேசு. சத்தமா சொல்லுங்க, இயேசு என்ன சிலுவையில பெற்றெடுத்தா. சொல்லுங்க, என்ன செய்தா? அதனாலதான் இயேசு சிலுவைக்கு முன்னாடி, சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய சீஷர்களை பார்த்து, சீஷர்களே அப்படிம்பார், வேலைக்காரரே அப்படிம்பார், சிநேகிதரேன்னாரு, அப்போஸ்தலரேன்னாரு. ஆனா சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து வந்து நிற்கிற போது பேதுரு எல்லாரும் போட்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர் மீன்களை பொறிச்சு வச்சுட்டு கரையில நின்று அவர்களை பார்த்து எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? பிள்ளைகளே, ஓ மை சொல்ற. இல்ல, சிலுவைக்கு முன்னாடி தான் நீங்க சீஷன், சிலுவைக்கு முன்னாடி தான் நீங்க சிநேகிதன், சிலுவைக்கு முன்னாடி தான் நீங்க வேலைக்காரன். ஆனா சிலுவைக்கு பின்னாடி நீங்க அவரால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க அவரால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இப்ப சொல்லுங்க, உங்க அப்பா யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்க விசுவாச அளவுக்கு தக்கதா தான் சொல்லுங்களேன். உங்க அப்பா யாரு? அவர் உங்களை சிலுவையில பெற்றெடுத்தாரா? பெற்றெடுத்தாரா? நீங்க அவர் பிள்ளைகள் தானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிலர் கேட்பாங்க, அது எப்படி பிதாவையும் அப்பான்னு சொல்றீங்க, இயேசுவையும் அப்பான்னு சொல்றீங்க? இயேசு அப்பான்னு சொல்லாம அப்புறம் என்னை பெற்றெடுத்தவரை என்னன்னு சொல்றது? வயது முதிர்வுனால மதிப்பு கருதி அநேகரை நம்ம என்னன்னு சொல்றோம்? மூத்தவங்களா இருக்கிறவங்கள பார்த்தா என்னன்னு சொல்றோம்? அப்பான்னு சொல்றோம், தகப்பன்னு சொல்றோம். இல்ல, அப்ப என்னை சிலுவையில ரத்தமும் சதையுமா பெற்றெடுத்தாரையா? எங்க அம்மா என்னைய பெற்றெடுக்கப்பட்ட வேதனையை விட எங்க அப்பா இயேசு என்னை சிலுவையில பெற்றெடுக்கப்பட்ட வேதனை அதிகம். இல்ல, என் முகத்தை அவர் பார்த்தாரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப சொல்லுங்க, இயேசு உங்களை பெற்றெடுத்தாரா? எத்தனை பேர் ஆமேன்? இப்ப சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தார். சொல்லுங்க. அடுத்தது இது வழங்கிச்சா? இயேசு என்னை பெற்றெடுத்தார். சொல்லுங்க. பிதா என்னை தத்தெடுத்தா. சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தார், பிதா என்னை தத்தெடுத்தா. அது என்ன பிரதர்? பிதா தத்தெடுக்கிறதுனா என்ன பிரதர்? ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் சொல்றேன். ஆதியாகம புஸ்தகம் 48வது அதிகாரம் 5வது வசனம். Genesis chapter 48 verse 5. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இப்ப கவனி, என்னை பாருங்க, என் முகத்தை பாருங்க. யாக்கோபு வயது முதிர்ந்த பிதா. சொல்லுங்க, யாக்கோபு யாரு? வயது முதிர்ந்த பிதா. அவரு புள்ள யோசேப்பு. சொல்லுங்க, அவரு புள்ள யாரு? யோசேப்பு. யோசேப்புடைய பிள்ளைகள் மனாசேயும் எப்பிராயிமும். சொல்லுங்க, யோசேப்புடைய பிள்ளைகள் யார் யாரு? மனாசேயும் எப்பிராயிமும். சரியா? திருப்பி சொல்றேன். யாக்கோபு வயது முதிர்ந்த பிதா. சொல்லுங்க, வயது முதிர்ந்த பிதா யாரு? சரி. அவருடைய மகன் யோசேப்பு. சொல்லுங்க, அவருடைய மகன் யாரு? யோசேப்பு. யோசேப்புடைய 2 பிள்ளைகள் யார் யாரு? மனாசேயும் எப்பிராயிம். சரி, இப்ப யாக்கோபு தன் மகனை பார்த்து சொல்றார், யோசேப்பை பார்த்து சொல்றார், யோசேப்பு, நீ இந்த எகிப்து தேசத்துல இந்த பாவ உலகத்துக்கு வந்து நீ இந்த பாவ உலகத்துல பெற்றெடுத்தில்ல உன்னுடைய பிள்ளைகள் மனாசே எப்பிராயிம். எகிப்து தேசத்தில் இந்த பாவ உலகத்தில் உனக்கு பிறந்த இந்த மனாசே எப்பிராயிம் என்கிற இந்த பிள்ளைகள் இனிமே என்னுடைய குமாரர். சொல்லுங்க, யாருடைய குமாரர்? இனிமே இவங்க உன் பிள்ளைங்க மட்டும் இல்ல, அவர்கள் யாருடைய பிள்ளைகள்? என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி யோசேப்புடைய பிள்ளைகளை, அதாவது தன் மகனுடைய பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக அவர் தத்தெடுத்து கொண்டாரு. சொல்லுங்க, என்ன செய்து கொண்டாரு? திருப்பி சொல்றேன். யாக்கோபு வயது முதிர்ந்த பிதா. அவர் மகன் யாரு? சொல்லுங்க. அவர் பிள்ளைங்க யாரு? எகிப்துல பிறந்த பிள்ளைங்க யாரு? பாவ உலகத்தில் பிறந்த பிள்ளைங்க யாரு? மனாசேயும். இப்ப தன் மகனுடைய பிள்ளைகளை, குமாரரை, தன் குமாரர் என்னுடைய குமாரர்னு சொல்லி தன் மகனுடைய பிள்ளைகளை, ஆக்சுவலா அவங்க பேர பிள்ளைங்க தான், ஆனா என்னவா மாத்துறாரு? அவங்கள பிள்ளைகளாய், குமாரர்களாய் அவர்களை தத்தெடுத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
அதைத்தான் பிரதர் நான் உங்களுக்கு சொல்றேன். பிதாவாகிய பரம பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து இந்த பாவ உலகத்தில் எகிப்துல பெற்றெடுத்த, சிலுவையில் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்களும் நானும். இப்ப பிதா என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய குமாரனாகிய இயேசு விடத்திலிருந்து உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகளாய் அவர் தத்தெடுத்து கொண்டாரு. சொல்லுங்க, என்ன செய்து கொண்டாரு? இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எப்படி சொல்றீங்க? பிதாவாகிய தேவன் என்னை தத்தெடுத்தார்னு எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இப்ப கவனிங்களேன், யாக்கோபு எப்படி தத்தெடுத்தாரு? வாசிங்க, அது 48:14 வாசிங்க. 48:14, ஜெனிசிஸ் 48:14. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்ப கவனி, என்னை பாருங்க. யூதர்களுடைய மரபு என்னன்னா, தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா தலை மேல கை வைப்பாங்க. சொல்லுங்க, தத்தெடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? தலை மேல கை வைப்பாங்க. யூதர்களுடைய மரபு இது. தத்தெடுக்க தலை மேல கை வைப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்தில், கல்ச்சரில், ஒவ்வொரு ஜனக்கூட்டங்களுக்குள்ள ஒவ்வொரு மாதிரி தத்தெடுப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் என்ன செய்வாங்க? பூநூல் போட்டு தத்தெடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன போட்டு விடுவாங்க? பூநூல் போட்டு தத்தெடுப்பாங்க. சிலர் இடுப்பில் அரைஞான் கயிறு, அருணா கயிறுன்னு சொல்கிறோம்ல, சில்வரில் வெள்ளி அருணா கயிறு இடுப்பில் அந்த செயின் என்ன செய்வாங்க? கட்டி தத்தெடுப்பாங்க. சிலர் மோதிரத்தை அந்த பிள்ளைக்கு மாட்டி விட்டு ரிங் போட்டு தத்தெடுப்பாங்க. சிலர் செயின் போடுவாங்க, கழுத்தில் செயின் போட்டு அடாப்ட் பண்ணுவாங்க. சிலர் அங்கவஸ்திரம், தோளில் இருக்கிற அந்த துண்டு இருக்கு இல்லையா, அந்த துண்டை எடுத்து அந்த பிள்ளைக்கு போட்டு இனிமே நீ ஏன் பிள்ளை அப்படின்னு என்ன செய்வாங்க? தத்தெடுப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்வாங்க? சில ட்ரெஸ் வாங்கி கொடுத்து தத்தெடுப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி தத்தெடுப்பாங்க. யூதர்களுடைய மரபு என்னன்னா, தத்தெடுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? எங்கே கை வைப்பாங்க? தலை மேலே கை வைப்பாங்க. அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரம் யார் தலையிலையும் கையும் வைக்க மாட்டாங்க. மற்றவங்கள கை வைக்கிறதுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. அதனால பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொன்னார்ல, நீ அவ்வளோ சீக்கிரத்தில் யார் தலையில் என்ன செஞ்சிடாத, கை வச்சிடாதன்னாரு இல்லை. ஏன் தீமோத்தேயுவை ஏன் பவுலுடைய குமாரன்னு சொல்கிறோம்? தீமோத்தேயு வந்து சன் ஆஃப் பால்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பால் வந்து யார் தலைமையில் கை வச்சாரு? பவுலுடைய தீமோத்தேயுனுடைய தலைமையில கை வச்சார் இல்லை. அவர் சொல்றார் பாருங்க, நான் உன் தலைமேல் கை வைத்த போது நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு இல்லை. அப்ப தலைமையில கை வைக்கிறது எதற்கு அடையாளம்னா தத்தெடுக்கிறதுக்கு அடையாளம். சொல்லுங்க, எதற்கு அடையாளம்? சத்தமா சொல்லுங்க. தலைமையில கை வைக்கிறது எதற்கு அடையாளம்? திருப்பி சொல்றேன், தலைமையில கை வைக்கிறதுக்கு அடையாளம். சரி, இன்னொன்னையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. இன்னொன்னையும் சொல்றேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எங்கேயுமே நீங்க வாட்சி பாருங்களேன், தலைமையில கை வைக்கிற போதெல்லாம் ஆவியானவர் இறங்கி வருவார். பார்த்துருக்கீங்களா? தலைமையில கை வைக்கிறப்பெல்லாம் யார் இறங்கி வருவா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். பார்த்துருக்கீங்களா? உபாகம் 34:19 வாசிங்களே. உபாகம் 34:19 34:9 Deuteronomy chapter 34 verse 9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இப்ப மோசே தன் ஸ்தானத்துல யோசுவாவை நியமிச்சு, வாரிசா நியமிச்சு அவர் தலைமையில என்ன பண்றாரு? அவரு கை வைக்கிறார் பாருங்க. கை வச்ச உடனே யார் இறங்கி வர்றது? ஞானத்தின் ஆவியானவர் இறங்கி வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னொரு வசனம் எசேக்கியேல் 37:1 இல்ல, எசேக்கியேல் 37:1 வாசிங்க. கர்த்தருடைய கை 37 verse 1 எசேக்கியேல் 37 verse 1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. அப்ப கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல அமர்ந்தது பாருங்க. தலையில கை வச்ச உடனே யார் இறங்கி வர்றது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றார். அப்போஸ்தலர் 19:6 வாசிங்க. Acts chapter 19 verse 6. அல்லாமலோ பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்ப கையை எங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் யார் இறங்கி வர்றதுன்னா பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, யார் இறங்கி வர்றது? திருப்பி நான் கேள்வி கேட்கிறேன், தலைமையில கை வைக்கிறது எதுக்கு அடையாளம்? சொல்லுங்க. தத்தெடுக்கிறதுக்கு அடையாளம். அதே நேரம் தலைமையில கை வைக்கும் போது யார் இறங்கி வர்றது? திருப்பி கேட்கிறேன், தலைமையில கை வைக்கிறது எதற்கு அடையாளம்? தத்தெடுக்கிறதுக்கு. தலைமையில கை வைக்கும் போதெல்லாம் யார் இறங்கி வர்றாரு?
இப்ப சொல்றேன் பாருங்க, பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்களும் நானும். இப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் பிள்ளைகளாகிய உங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் தத்தெடுப்பதற்கு உங்க தலைமையில அவர் கைய வச்சாரு. அவர் கைய வச்சதுனாலதான் ஆவியானவர் அபிஷேகமாய் உங்க மேல இறங்கி வந்திருக்கிறாரு. ஆவியானவர் அபிஷேகம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிதா உங்க தலைமையில கைய வச்சு உங்களை தத்தெடுத்துட்டார்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிதாவாகிய தேவன் உங்க தலைமையில கை வைத்து உங்களை தன்னுடைய சுவிகார புத்திரர்களாய் மாற்றிவிட்டா. உங்களை மகனாக மகளாக தத்தெடுத்து கொண்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. தத்தெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யறாங்க? நம்ம ஊர்ல என்ன போட்டு விடுறாங்க? தோல் என்ன போட்டு விடுறாங்க? பூநூல் போடுறாங்க. இடுப்புல என்ன கட்டி விடுறாங்க? அருணா கயிறு. விரல்ல என்ன போட்டு விடுறாங்க? மோதிரம். கழுத்துல என்ன போட்டு விடுறாங்க? செயின். நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் போட்டால் கலட்டிடுவான் பாருங்க. செயினை கலட்டிடுவான், ரிங்கை கலட்டிடுவான், இடுப்பில் இருக்க அருணா கயிறு அறுத்துருவான். பார்த்தாரு. அவர் உங்களுக்கு செயின் போட்டு தத்தெடுக்கல, மோதிரம் கொடுத்து தத்தெடுக்கல, ஏதாவது கொடுப்பாங்க. தத்தெடுக்கிறதுக்கு எது என்ன செய்யணும்? ஏதாவது கொடுப்பாங்க. செருப்பு கொடுப்பாங்க, ட்ரெஸ் கொடுப்பாங்க, துண்டு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? உங்களுக்கு செயின் போட்டு தத்தெடுக்கலை, உங்களுக்கு மோதிரம் கொடுத்து தத்தெடுக்கலை, உங்களுக்கு அருணா கயிறு போட்டு எடுக்கலை. உங்களுக்கு தம்முடைய ஆவியையே கொடுத்து உங்களை தத்தெடுத்து கொண்டார். உங்களுக்கு எதை கொடுத்து உங்களை தத்தெடுத்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. எதையே கொடுத்திருக்கிறாரு? அதைத்தான் வசனம் சொல்லுது. நாம் மீண்டும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர். உண்மைதானா? அசிங்க ரோமர் 8:14-15 இருந்து. ரோமர் 8 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, முடிக்க போறோம். முக்கியமான வசனம் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8:15 இருந்து வாசிங்க. ரோமர் 8 from the verses 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது. சேர்ந்து வாசிங்க. திரும்பவும் பயப்படுகிறது. இந்த லெஃப்ட் சைடு சவுண்டே வர மாட்டேங்குது பாருங்க. சத்தமா வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நாம யாருக்கு அடிமையாக இருந்தோம்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு அடிமைகளா இருந்தோம்? சாத்தானுக்கு அடிமையா இருந்தா இல்லையா? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தத்தெடுப்பின் ஆவியை பெற்றீர்கள். the spirit of adoption. தத்தெடுப்பின் ஆவியை பெற்றீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க. இயேசு என்னை பெற்றெடுத்தார். பிதா என்னை தத்தெடுத்தார். இப்ப சொல்லுங்க. இப்ப இயேசு விட்டுருங்க, அப்புறமா வருவோம். பிதா உங்களை தத்தெடுத்துட்டாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆவியின் நிறைவையும் அபிஷேகத்தையும் பெற்றவங்கெல்லாம் பெற்ற அளவுக்கு தக்கத ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பிதாவாலே தத்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்க அவருடைய குமாரன், குமாரத்தி. அது பிதாவாகிய தேவனுடைய மகன், மகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு அவர் எதையோ கொடுத்து தத்தெடுக்கல, தம்முடைய ஆவியையே கொடுத்து தத்தெடுத்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க. பிதா உங்க அப்பா தானா? சொல்லுங்க. இப்போ உங்க அப்பா யாரு? சத்தமா சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் யாரு உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பிறகு மரியாள்கிட்ட முதல்ல சொல்லும்போது ஸ்ரீயை ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டார். அடுத்து சொல்லும்போது சொன்னாரு, என் சகோதரிடத்துல போய் சொல்லு, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். யோவான் 20:17.
இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், எனக்கு மட்டும் இப்ப அவர் பிதா இல்ல, உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று. நல்லா கவனிங்க, தேவன் என்பதற்கு முன்னாடி, காட் என்பதற்கு முன்பாக அவர் உங்களுக்கும் எனக்கும் பிதாவாயிருக்கிறார். அவர் தகப்பனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரை காடாவே மட்டும் பார்க்காதீங்க, தேவனாக மட்டுமே பார்த்துறாதீங்க, தகப்பனாய் பார்க்கப்பட இல்ல. நிறைய பேர் அவரை காடா மட்டுமே பார்க்கறது. உண்மை என்ன தெரியுமா? உலகத்திற்கு தேவனாயிருக்கிற அவர் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இல்ல, அவர் உங்க அப்பா தானா? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இல்ல, சரி. இப்ப பிதா உங்க தகப்பன் இல்ல, பிதா உங்க யாரு? அப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிங்க ரோமர் 8:15 வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று சேர்ந்து வாசிங்க, கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அடுத்த வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். சொல்லுங்க, யாரு சத்தமா வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. பிள்ளைகளாய் இருப்போமா இருக்கிறோமா? இனிமே பிள்ளைகளாய் ஆக போறீங்களா? பிள்ளைகளாய் ஆயிட்டீங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரதர், நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து அப்படியெல்லாம் செஞ்சு அதையெல்லாம் பண்ணி அவருக்கு நான் பிள்ளை ஆகணும். பிரதர், நீங்க வாழ்ந்து எதையாகிலும் செய்து அவரை பிரியப்படுத்தி நீங்கள் பிள்ளைகள் ஆக முடியாது. நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகள். எப்படி தெரியுமா? இயேசு உங்களை பெற்று எடுத்ததுனாலையும் பிதா உங்களை தத்து எடுத்ததுனாலையும் தான் நீங்க பிள்ளைகள். உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க பிள்ளைகள் ஆகல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நேற்று கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ண மாதிரி தெரியுது, பிள்ளையா இருந்தேன் பிரதர். சரி, இன்னைக்கு லேசா கொஞ்சம் ஜெபம் அசந்துட்டேன் பிரதர், இன்னைக்கு பிள்ளை இல்லை பிரதர். அப்ப நாளைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிடுவோம் பிரதர், நாளைக்கு பிள்ளை ஆயிடுவேன் பிரதர். அப்புறம் மறுநாள் சந்தேகம் தான் பிரதர். பிரதர், நான் கேட்குறேன், உங்க பிள்ளை எப்படி உங்களுக்கு பிள்ளை? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால தான் பிள்ளையா? எதனால பிள்ளை? நீங்க அவங்கள என்ன செஞ்சிருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லி பாருங்களேன், என்ன கேட்பாங்க? பெத்தியா இல்லையா? அப்ப பிள்ளை தானே கேட்பாங்களா இல்லையா? நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் ஜட்ஜி கேட்பாரு, இங்க என்ன பிள்ளை இல்லைங்கிற, பெத்தியா இல்லையா? ஆமா பெத்தங்க. அப்ப பிள்ளை தானே இல்ல? அப்ப பிதாவுக்கு நீங்களும் நானும் பிள்ளைகள், இயேசுவுக்கு நீங்களும் நானும் பிள்ளைகள். எப்படி தெரியுமா? நாம் வாழ்ந்து பிள்ளைகள் ஆகல, அவர் பெற்று எடுத்ததுனால, பிதா தத்து எடுத்ததுனால தான் நாம பிள்ளைகள். அதாவது நீங்கள் வாழ்ந்து பிள்ளைகள் ஆக முடியாது. இப்படி வாழ்ந்து அப்படி வாழ்ந்து, இப்படி ஜெபம் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணி, அதை செஞ்சு இதை செஞ்சு இப்படிலாம் செஞ்சு அப்படியே பிள்ளை ஆயிடுவேன் பிரதர். அப்படி ஆக முடியாது. அப்படி ஆறுன்னு நினைக்கிறதுனால தான் முடிய மாட்டேங்குது. அப்படி நீங்களும் நானும் பிள்ளைகள் இல்லை. அவர் என்னைய பெற்று எடுத்திருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பிள்ளைகளாய் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். ஒருத்தர் தப்பு, ஒரு பெரிய மனுஷனுடைய பிள்ளை தப்பு பண்றான்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? இவர் யாரு பிள்ளை தெரியுமா? நீ அவர் பிள்ளை மாதிரி நடந்துக்க சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப எங்க அப்பா இன்னாருதான்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அந்த தகுதிக்கு ஏற்ப நான் வாழுவேன், நான் நடப்பேன். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க இந்த இங்கிலாந்து ராஜ குடும்பத்தினுடைய பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? ராயல் ஃபேமிலி, ராயல் கிட்ஸ்னே சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் உண்டு தெரியுமா? அவங்க நிற்கிறதுக்கு பழக்கம் உண்டு. நீ எப்படி தான் நிற்கணும், நீ சும்மா என்ன தேவை கையை காலை நீட்டிக்கிட்டு இங்கிட்டு நீட்டிக்கிட்டு இடுப்பு வளைச்சிக்கிட்டு நெரிச்சிக்கிட்டு இப்படிலாம் நிற்கக்கூடாது. நீ எப்படி நிற்கணும்? நீ நிற்கிறதுக்கு என்ன உண்டு? அவங்க இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் நடக்கணும். ஒருத்தர் வந்தால் இப்படி தான் அவரை கண்ணுக்கு கண்ணு பார்க்கணும், இப்படி தான் கை கொடுக்கணும். சேரில் உட்காந்தா இப்படி தான் என்ன செய்யணும்?
நம்ம என்ன செய்வோம், இடுப்பு அப்படி குறுக்க சாச்சிக்கிட்டு ஒரு கையில் உட்காருவோம்ல, ஒரு காலை நீட்டிருக்கோம், ஒரு காலை அப்படி கால் அகல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஷூ வந்து என்ன செய்யணும், தரையில் அப்படி படிஞ்சு இப்படி கரெக்டாக தான் உட்காரணும், நிமிர்ந்து. அந்த அளவுக்கு என்ன உண்டு. ஏன்னா அந்த பிள்ளைங்க அப்படி தான் உட்காருங்க. ஏன்னா அதுக்கு தெரியுது, நான் சாதாரண ஆள் இல்லை, நான் என்ன குடும்பத்தில் வந்த ஆள், ராயல் ஃபேமிலி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த பிள்ளை அந்த ட்ரெயினர் சொல்லி கொடுப்பாங்க. ராயல் கிட்ஸ்னே ஒரு 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 வெப்சைட் வச்சுருந்தாங்க, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரில. அதில் அந்த பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதில் ஏன் அந்த பிள்ளைங்க அதுக்கு கீழ்ப்படியுது, அந்த ட்ரெயினர் சொல்லுவார், இப்படி தான் நீ நடக்கணும். உடனே ஏயா நடக்கிறதுல கூட ஐயா உனக்கு சும்மா சும்மா தானே உட்கார்றதுல கூட ஐயா ரூல் ரெகுலேஷன் பண்ணினு அப்படின்னு கேட்காது அந்த பிள்ளையா. ஏன்? அதுக்கு தெரியும், நான் சாதாரண ஆள் இல்லை, நான் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஆள் இல்லை. அப்போ அந்த பிள்ளைங்க ஏன் அப்படி வாழுதுங்கன்னா அதுகளுக்கு தெரியுது அது என்ன குடும்பத்துல இருந்து வந்திருக்குது, ராயல் ஃபேமிலின்னு இல்லை, ராஜாவின் பிள்ளைன்னு. அப்ப அதுக வாழ்ந்து பிள்ளைகளாகல, அந்த பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் வாழ பழகுதுக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாழ்ந்து பிள்ளைகளாக முடியாது. நீங்கள் பிள்ளைகள் என்கிற அறிவு வந்துருச்சுன்னா தேவனுக்காக வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விளங்குதா உங்களுக்கு? உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால தான் பிள்ளை கிடையாது. ஒன்றும் ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா இனிமேல் எங்கள் பிள்ளையே கிடையாது, ஓடி போயிரு அப்படியே சொல்லுவீங்க. புள்ள தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறீங்க, என்னெல்லாம் பிரயாசப்படுறீங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் உண்மையாக படிக்க ஆரம்பிச்சிருவான். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் வாழ்ந்து இப்படியெல்லாம் வாழ்ந்து இப்படி உபவாசம் பண்ணி அப்படி உபவாசம் பண்ணி இப்படி ஜெபம் பண்ணி, ஜெபம் தப்பு கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், நிறைய ஜெபிக்கணும். ஆனா இதெல்லாம் அவரோட இருக்கிற உறவுக்காக. சொல்லுங்க, அவரோட இருக்கிற. ஆனா இதை செஞ்சு நீங்க அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. அதனாலதான் முடிய மாட்டேங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சு கட்டுங்காப்பிய போட்டு பிரதர் ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங்க போட்டேன்னா பிரதர் அதுக்கெல்லாம் அவர் அசரவே மாட்டாரு. சரியா? உங்களுடைய நீதியை பார்த்து உங்களுக்கு பிள்ளைங்கிற ஸ்தானத்தை கொடுக்கல, நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சியாமல் இல்லை. அப்ப அவர் சிலுவையில் உங்களை பெற்று எடுத்ததுனால தான் நீங்க பிள்ளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தா, பிதா என்னை தத்தெடுத்தா. இப்ப சொல்லுங்க, நீங்க இனிமே பிள்ளைகளா ஆக போறீங்களா, பிள்ளைகளா இருக்கிறீங்களா? வசனம் வாசிங்க, 16வது வசனம் தானே வாசிங்க, ரோமர் 8:16 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து வாசிக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ரோமர் 8:16 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறதுனா என்ன? சாட்சி சொல்றதுனா என்ன? கோர்ட்ல சாட்சி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? சாட்சி சொல்றதுனா என்ன? உண்மையை சொல்றதா? உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். கோர்ட்ல ஜட்ஜு உட்கார்ந்துருப்பார். முதல்ல ஒருத்தர் கூண்டில் ஏறுவார், ஜட்ஜை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்? தான் யார் என்பதை சொல்லுவார். வார்த்தை முக்கியம், நல்லா கவனிங்க. தான் யாரு, தன்னுடைய ஐடென்டிட்டி என்ன, நான் என்ன செய்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவன், நான் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத ஜட்ஜிட்ட சொல்லுவார். ஐயா நான் இன்னாருங்கய்யா, நான் இந்த காரியத்தை நான் செய்யலைங்கய்யா, நான் தப்பு பண்ணலங்கய்யா, நான் பணத்தெல்லாம் கொடுத்துட்டேங்கய்யா அவர்கிட்ட, நான் நிரபராதிங்கய்யா, நான் நல்ல ஆளுங்கய்யா. தன்னை பற்றி சொல்லுவார். சொல்லுங்க, யாரை பற்றி? சரி, தன்னை பற்றி சொல்லிட்டாரா? உடனே ஜட்ஜி இவரை பார்த்து கேட்பார், சரி நீ நல்ல ஆளு, பணம் கொடுத்துட்ட, நிரபராதின்னு சொல்றியே, நீ சொல்றதுக்கு யாரு சாட்சி? கேட்பாரா? உடனே இன்னொருத்தர் கூண்டில் ஏறுவார், சாட்சி கூண்டில் ஏறுவார். கூண்டில் ஏறி இவர் தோல்வியில் கை போட்டு ஜட்ஜை பார்த்து சொல்லுவார், ஐயா எனக்கு தெரியுங்கய்யா, இவர் இன்னாருங்கய்யா, இவர் தப்பு செய்யலைங்கய்யா, இவர் நிரபராதிங்க, இவர் பணத்தை கொடுத்துங்கய்யா, இவர் திருடலைங்கய்யா, இவர் நல்ல ஆளுங்கய்யா. இவர் சொன்னதை இவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். சொல்லுங்க, இவர் சொன்னதை சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். அவரு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை இவர் என்ன பண்ணுவாரு? கன்ஃபார்ம் பண்ணுவார். அப்ப ஒருவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண வர்றவருக்கு பேரு தான் யாரு?
சாட்சி, விட்னஸ். சரிதானா? உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப பிதாவாகி இப்ப தேவனுக்கு நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப முதல்ல நீங்க சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அவரும் வந்து உங்க தோள் மேல கை போட்டு சொல்லுவாரு, ஆமா இவன் தேவனுடைய மகன், இவள் தேவனுடைய மகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லணும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, அவர் சாட்சி கொடுக்கணும்னா முதல்ல நீங்க சொல்லணும். யாரு? நான் யாருன்னு? அப்படித்தானே வசனம் இருக்கு. நம்முடைய ஆவி உடனே கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்ப உங்க ஆவியில, ஆள் மனதுல, இருதயத்திலிருந்து நீங்க சொல்லணும், நான் யாராக இருக்கிறேன்? நான் தேவனுடைய மகன் அப்படின்னு நீங்க சொன்னா யார் சாட்சி கொடுப்பா? சத்தமா சொல்லுங்க, யார் சாட்சி கொடுப்பா? இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம சொல்றதே கிடையாது. நீங்க யாரு? நான் மண்ணு பிரதர், நான் அடிமை பிரதர், நான் அடியாள் பிரதர், நான் குப்பை பிரதர், நான் கழுத பிரதர், நான் புழு பிரதர். இல்ல சொல்லுங்க, நீங்க கழுதையா புள்ளையா? அப்புறம் ஏன் எப்ப பார்த்தோம் ஆண்டவரே நீ அந்த கழுதை மேல ஏறி போனது போல அடியான் கழுதை மாதிரி ஆண்டவரே, ஆண்டவரே நான் மண்ணுப்பா, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைய யாராவது, உங்கள் பிள்ளைய பார்த்து யாராவது மண்ணு மாதிரி இருக்குப்பார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேமா போய் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க பிரதர், சூப்பர் பிரதர், உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா பிரதர் அப்படின்னு கையாக கொடுப்பீங்க. பலான்னு ஒரு யார் பெத்த பிள்ளை மண்ணுங்கிற சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ எப்படி உங்களை மட்டும் மண்ணு ஆண்டவரே, கழுத, நாங்கள் கழுதைகள், சூப்பரா இருக்குல்ல பிரதர், ஷாக்கா ரத்தா, உன்னை வச்சு என்ன செய்யுது? பரலோகம் எப்படி பார்க்க? என்னெல்லாம் பண்ணி யோசிச்சு பாருங்க. என்னுடைய குமாரனாகிய இயேசுவையே பூமிக்கு அனுப்பி இவங்களையெல்லாம் அவரை அவ்வளவு சிலுவையில பாடுபட வச்சு அவரை கைவிட்டு அவர் சிலுவையில் இவங்களையெல்லாம் பெற்றெடுக்க வச்சு பெற்றெடுத்த இவங்க, இயேசு சிலுவையில் பெற்றெடுத்த இவங்களை என்னுடைய ஆவியையே கொடுத்து என்னவா மாற்றி வச்சிருக்கிறேன், நான் பிள்ளையா மாற்றி வச்சா இவன் இன்னும் மண்ணு புழுதி குப்பை கருவாடு கழுத. சத்துரு எப்படி நம்மளை வச்சிருக்கான் பாருங்க. நீங்க சொல்லுங்க, பிள்ளையா அடிமையா? எப்ப பார்த்தாலும் ஆடிமை நான் ஆண். உண்மை என்ன தெரியுமா? பிள்ளைன்னு சாட்சி சொன்னா யாரு வருவா? பிள்ளைன்னு நீங்க சொன்னீங்கன்னா சாட்சி சொல்ல யாரு வருவா? அவன் வருவாரா? அடிமைன்னு சொன்னா யாரு வருவா தெரியுமா? யார்கிட்ட அடிமையா இருந்தீங்க நீங்க? பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட அடிமைகளா இருந்தீங்க? அவன் வருவான். அவன் வந்து கரெக்ட், நீ அடிமை, நீ ஒன்னுத்துக்கு லாயக்கு இல்லை, உன்னை வச்சு ஒண்ணுமே நடக்காது இந்த உலகத்துல. என்னப்பா அப்படியே நீ நம்ம ஆளுதான், அப்படியே இருக்கு, இப்படிதான். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னப்பா ஒன்றும் இல்லை, உலகம் அப்படியே செத்துரு, அப்படியே முடிஞ்சிரு, வாழ்க்கையை முடிச்சுட்டு அப்படியே போயிரு, அப்படித்தான். என்னப்பா கர்த்தருக்காக அப்படியே இரு இல்ல? கேட்டா நான் ரொம்ப தாழ்மை பிரதர். இதுக்கு பேர் தாழ்மை கிடையாது, அறியாமை, தாழ்வு மனப்பான்மை. சொல்லுங்க, இதுக்கு பேர் தாழ்மை இல்லை, இது என்னது? தாழ்வு மனப்பான்மை. நிறைய பேருக்கு இங்க தாழ்மை தலை விரிச்சு ஆடுது பாருங்க. முதல்ல ரப்பர் பேண்டை போடுங்க. தோல் ஆண்டவர், அடியன் மண்ணு ஆண்டவரே, அடியன் குப்பை ஆண்டவரே. நீங்க பரலோகத்தை பார்த்து அடியன் குப்பை ஆண்டவரே, பரலோகம் என்ன சொல்லும்? உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. அடியன் மண்ணு ஆண்டவரே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. அடியன் புழு ஆண்டவரே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. அடியன் கழுத ஆண்டவரே, உன் கழுதையே கழுத மாதிரி தான் நடத்த முடியும். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு.
நான் தேவனுடைய புள்ள ஆண்டவரே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிரதர், ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி சொல்லுங்க பிரதர், உங்கள்கிட்ட என்ன குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், தேவைகள் என்ன இருக்கோ, அப்பா 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 அப்பான்னு மனசு அவரை பார்த்து கூப்பிட்டுட்டே இருக்கட்டும். வாயால கூப்பிட்டுட்டே இருங்க, கதறிக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், என்ன காரியம் இருந்தாலும் அவர் பிள்ளையாய் உங்களை நடத்தி தூக்கி எடுத்து நிறுத்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அவரை டாஸ்க் மாஸ்டராகவே பார்க்காதீங்க. ஒரு தேவனை கையில் புறம்ப வச்சுட்டு, ஆய் பண்ணியா, ஆய் இதை செஞ்சியா, ஆய். அவர் உங்க தகப்பன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சரி, இப்போ கவனி, இப்போ கவனி. இப்போ இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண வர்றவர் தான் யாரு? சாட்சி. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னாதான் அதை யாரும் சாட்சி சொல்ல வர முடியும்? ஆவியானவர், இல்லையா? ஆவியானவர் வந்து சாட்சி சொல்லுவார். இப்போ இவர் சாட்சி சொன்ன உடனே ஜட்ஜ் அவரை பார்த்து கேட்பார்ல, நீங்க சொல்றீங்களே இவர் நல்ல ஆளு, நிரபராதி, பணத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்களே, இதை உங்க கண்ணால சொல்லுங்க, உங்க கண்ணால பாத்தீங்களா? கேட்பாரா? அதே தான். நீங்க பிள்ளைன்னு சொல்லுங்க, ஆவியானவர் பரலோகத்துக்கு சாட்சி கொடுப்பார். ஆமா, இவன் தேவனுடைய மகன். பரலோகம் ஆவியானவரை பார்த்து கேட்கும், எப்படி சொல்றீங்க, நீங்க பார்த்தீங்களா? ஆவியானவர் ரிப்ளை கொடுப்பார், ஆமா நான் பார்த்தேன். பிதா இவனை தத்தெடுக்க இவன் தலை மேல கை வச்சதை நான் பார்த்தேன். அதனாலதான் நான் அபிஷேகமா இவன் மேல இறங்கி வந்திருக்கிறேன். நான் தான் ஐ விட்னஸ். உங்களை பிதாவாகிய தேவன் தத்தெடுத்ததுக்கு யார் ஐ விட்னஸ்? சத்தமா சொல்லுங்க, யார் ஐ விட்னஸ்? யாரு கண்ணால பார்த்த சாட்சி? யாரு? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இல்ல அவர் சாட்சி சொல்லுவாரா? இப்ப கவனிங்க, சாட்சி சொன்ன உடனே ஜட்ஜ்மெண்ட், உடனே ஜட்ஜ் என்ன எழுதுவார்? உடனே தீர்ப்பு எழுதுவாரா? ஓகே, இந்த சாட்சி நல்ல சாட்சி, அந்த சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவரை நான் ரிலீஸ் பண்றேன், உடனே ரிலீஸ் பண்றேன், இவருக்குரிய பணத்தை கொடுத்துருங்க, இவர் நிரபராதி நான் டிக்ளேர் பண்றேன். அவர் எப்படி ஜெயிலில் வைக்கலாம்? உடனே ரிலீஸ் பண்ணுங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாரா? ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாரா? அதான் பிரதர், நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. ஆவியானவர் இவன் தேவனுடைய மகன் தான் சாட்சி சொல்லுவா. பரலோகம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். அவன் தேவனுடைய மகனாச்சே, அவள் தேவனுடைய மகளாச்சே, எப்படி கஷ்டப்படலாம், அங்க என்ன கடன் இருக்கு அவனுக்கு, உடனே கிளியர் பண்ணு, உடனே ரிலீஸ் பண்ணு, அந்த வியாதியை சரி பண்ணு. பரலோகம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பி. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஆனா பிரச்சனை தெரியுமா, நாம தேவனுடைய பிள்ளைங்கிறதே நமக்கு என்ன செய்யாது? இத்தனை நாள் என்ன செய்யல? தெரியல. இல்ல நம்மள சத்துரு அப்படியே அறியாமையிலே வச்சிருக்கான் பாருங்க. இல்ல சரி, இனிமே யாராவது வந்து, ஏன்னா இது மீடியா வேர்ல்டு, நீ வந்து மண்ணு, புழுதி, குப்பை, கழுதை, எரும மாடு, கோவேறு கழுதை, அந்த கழுதை, இந்த கழுதை, என்ன கழுதைனாலும் நீங்க உடனே சொல்லிடணும். அது நீயா வேணா இருந்துக்க, அதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் அவராலே பெற்றெடுக்கப்பட்டு, இயேசுவாலே பெற்றெடுக்கப்பட்டு, பிதாவாலே தத்தெடுக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல ஒருவரும் உங்களை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதீங்க. இல்ல தீத்து 2:11-12, டைட்டஸ் சாப்டர் 2 verse 11 and 12. 15 சாரி 2:15. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாய். தமிழ்ல அசட்டை பண்ண இடம் கொடுக்காத அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே வசனத்தை நீங்க ERV பைபிள் வாசிங்களே, தமிழ் ERV பைபிள் வாசிங்களே, பொது மொழிபெயர்ப்பு வாசிங்களே. நீ இவை பற்றி பேசு, முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடிந்து கொள். முழு அதிகாரத்தோடு சொல்லு. சும்மா கழுத குதிரைன்னு சொல்லிட்டு இருக்காத, மண்ணு புழுதி குப்பைன்னு சொல்லிட்டு இருக்காத, கடிந்து கொள்ளு முழு அதிகாரத்தோட. யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடமளிக்காதே. யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிடுவதற்கு என்ன செய்யாத? இடமளிக்காத. கழுத குதிரைன்னு சொன்னா என்ன செய்யாத? நம்பாத. நீ கழுத இல்ல, நீ மண்ணு இல்ல, நீ புழுதி இல்ல, நீ காக்கா இல்ல, நீ தேவனுடைய மகன், தேவனுடைய மகள்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சரி, ரோமர் 8:16 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ரோமர் 8:16 சீக்கிரம் வாசிங்க, முடிக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அடுத்து, நாம் பிள்ளைகளானால், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. என்னவா? இப்ப சொல்லுங்க, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த தகப்பனுடைய ஆஸ்தியில அந்த பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டா இல்லையா? அப்ப நாம் பிள்ளைகளானால் நாம யாரா? சுதந்திரருமாமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப தேவனுடைய பிள்ளைகள்னா நாம் யாருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம்? அடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரர். சொல்லுங்க, யாருடைய சுதந்திரவாளிகள்? தேவனுடைய. சொல்லுங்க, யாருடைய சுதந்திரவாளிகள்? உண்மை என்ன தெரியுமா பிரதர்? உங்க அப்பா உங்களுக்கு சொத்து வச்சிருக்கலாம், வைக்காம இருக்கலாம், சொத்து கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். உண்மை என்ன தெரியுமா? உங்க அப்பா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறாரோ இல்லையோ, பரலோக தகப்பன் உங்களுக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கு. இல்ல, பூமியும் அது நிறைவும் யாருடையது? பூமியும் அது நிறைவும் அப்பாவுடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன் அப்பாவுடைய, யாரோன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் பிரதர் அவர் அப்படி சொல்லாதீங்க, அவர் என் அப்பா அப்படி சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பூமியும் அது நிறைவும் நம்ம. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பரலோகம் உங்களுக்கு ஏராளமான லேண்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும், ராஜ்யத்திற்காக பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நாம் தேவனுடைய சுதந்திரரும். அடுத்து, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். ஆமே. சொல்லுங்க, யாருடைய சுதந்திரர்? இல்ல உடன் சுதந்திரர் கேட்கல, அடுத்தது இல்ல, முதல்ல நாம் யாருடைய சுதந்திரர்? சொல்லுங்க, யாருடைய சுதந்திர? பிள்ளைகளா உங்களை பக்கத்துல நிறுத்துறாரு பாருங்க. இல்ல, வேலைக்காரன்னா கூட ஒரு அடி தள்ளி நிக்கணும். யோசிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி நிற்பாங்க தெரியுமா? ஆட்கள் எல்லாம், புறஜாதிகள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டி இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து புறஜாதிகள் ஜென்டைல்ஸ் எங்கே நிற்பாங்கன்னா 3000 அடி 3000 ஃபீட் தள்ளி நிற்பாங்க. 2000 முழம் தள்ளி நிற்கணும் புறஜாதிகள். உடன்படிக்கை பெட்டியிலிருந்து 3000 அடி தள்ளி நிற்பாங்க புறஜாதிகள். யூதர்களாக இருந்தால் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து ஏறக்குறைய 300 அடி அவங்க என்ன செய்வாங்க? தள்ளி நிற்பாங்க யூதர்களாக இருந்தால். ஒரு லேவியனாக இருந்தால் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து 30 அடி தள்ளி நிற்பான். புறஜாதிகள் 3000 அடி தள்ளி நிற்கிறாங்க, யூதர்கள் 300 அடி தள்ளி நிற்கிறாங்க. ஒரு லேவியனாக இருந்தால் அவன் 30 அடி தள்ளி நிற்பான். ஒரு ஆசாரியனாக இருந்தால் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு 3 அடி தள்ளி நிற்பான். இந்த இடத்துல ஸ்கிரீன் இருக்கும், அதுக்கு முன்னாடி தூப இருக்கும், ஒரு 3-4 அடி தள்ளி நிற்பான் ஆசாரியன். புறஜாதியான இருந்தால் 3000 அடி தள்ளி நிற்கிறான். யூதனாக இருந்தால் 300 அடி தள்ளி நிற்கிறான். லேவியனாக இருந்தால் 30 அடி தள்ளி நிற்கிறான். ஒரு ஆசாரியனாக இருந்தால் 3 அடி தள்ளி நிற்கிறான். ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தால் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து 2 அடி தள்ளி நின்று தான் ரத்தத்தை தெளிக்கணும். 2 அடி என்ன செய்வான்? தள்ளி நின்று என்ன செய்வான்? அப்படியே ரத்தத்தை தெளிப்பான். அப்ப புறஜாதியான் 3000 அடி தள்ளி நிற்கிறான். ஆனா யூதர்கள் 300 அடி, லேவியர்கள் 30 அடி, ஆசாரியன் 3 அடி தள்ளி நிற்கிறான், பிரதான ஆசாரியன் 2 அடி தள்ளி நிற்கிறான். ஆனா உங்களையும் என்ன எப்படி வச்சார் தெரியுமா? 3000 அடி தள்ளி நிற்கிற புறஜாதியானா வைக்கல, 300 அடி தள்ளி நிற்கிற யூதனாக வைக்கல, 30 அடி தள்ளி நிற்கிற லேவியனா வைக்கல, 3 அடி தள்ளி நிற்கிற ஆசாரியனை வைக்கல, 2 அடி தள்ளி நிற்கிற பிரதான ஆசாரியனை வைக்கல. அவருடனே கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் வைத்தார். கேப்பே கிடையாது பாருங்க, அவரோட உட்காரவும் செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுக்கு மேல என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அப்பா நமக்கு இல்ல, அந்த தகப்பன் இதுக்கு மேல நமக்கு என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பெரிய பாக்கியம். சரி, தேவனுடைய சுதந்திரரும். வாசிங்க அடுத்து, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். சொல்லுங்க, யாருக்கு உடன் சுதந்திர? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன பாருங்க, சீக்கிரம் பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. யாக்கோபு வயது முதிர்ந்த பிதா. அவர் மகன் யாரு? யோசேப்பு. சொல்லுங்க, அவர் மகன் யாரு? அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் யார் யாரு? மனாசேயும் எப்பிராயிமும் இல்லையா? இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு?
தன் மகனுடைய பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக என்ன பண்ணிக்கிறார்? அவரு தத்தெடுத்துக்கிறார். அப்ப இப்ப யாக்கோபுக்கு யோசேப்பும் பிள்ளை, மனாசே எப்பிராயிமும் என்ன ஆயிட்டாங்க? அப்ப இந்த 3 பேருமே ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் ஆகுறாங்க இல்லையா? ஒரே தகப்பன் யாக்கோபுடைய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அப்ப இப்ப யோசேப்பு, மனாசே, எப்பிராயிமும் இப்ப என்ன முறையா மாறுறாங்க? தத்தெடுக்கிறதுனால, யாக்கோபு தத்தெடுத்துட்டதுனால இப்ப என்ன முறையா மாறிட்டாங்க? யோசேப்பு மனாசே எப்பிராயிமை பெற்று இருக்கிறாரு. ஆனா இப்ப யாக்கோபு தத்தெடுத்துட்டதுனால ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்ப என்ன முறையா மாறுறாங்க? அவங்க சகோதரர் தானா? அண்ணன் தம்பியா மாறுறாங்களா? ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள்னா என்ன முறையா மாறுறாங்க? அவங்க அண்ணன் சகோதரர் தானா? அதே போலதான் பிரதர், இயேசு உங்களை பெற்றெடுத்திருக்கலாம், ஆனா பிதா உங்களை தத்து எடுத்துட்டதுனால இயேசு இப்ப உங்களுடைய மூத்த சகோதரன். இப்ப பிதாவுக்கு நீங்களும் இயேசுவும் புள்ள, நீங்களும் புள்ள. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் அவர் நம்முடைய மூத்த சகோதரன். சொல்லுங்க, என்ன சகோதரன்? இப்ப கேட்கலாம், எப்படி பிரதர் பெத்தெடுத்த அப்பாவை எப்படி சகோதரன் சொல்றது? அவரே அதுக்கு வெட்கப்படலையா? இல்ல, எபிரேயர் 2:11 வாசிங்க. எபிரேயர் 2:11, ஹீப்ரூஸ் சாப்டர் 2:11. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப இயேசு உங்களை பெற்றெடுத்ததுனால அப்பா தான், அதே நேரத்தில் பிதா உங்களை தத்து எடுத்துட்டதுனால இயேசு இப்ப உங்களுக்கு என்ன முறையாகவும் இருக்கிறாரு? மூத்த சகோதரன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அதாவது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிதாட்ட இயேசுவுக்கு என்ன உரிமைகளும் அதிகாரங்களும் இருக்கோ அதே உரிமைகளும் அதிகாரங்களும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இல்ல, சுதந்திரவாளிகள், உடன் சுதந்திரர். பொதுமொழிபெயர்ப்புல ரொம்ப நல்லா இருக்கும். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். சொல்லுங்க, யாருடைய பங்காளிகளா? பங்காளினா என்ன தெரியுமா? சொத்துல பங்கு வாங்குறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க? பங்காளி. அப்ப பிதாட்ட என்னெல்லாம் அதிகாரம், உரிமை, சொத்து இயேசுவுக்கு இருக்கோ அதே அதிகாரங்கள், உரிமைகள், சொத்துகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் இது எல்லாம் யாருக்கும் இருக்கிறது? அப்படி சொல்லு, எனக்கும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா பரலோகம் உங்களை பிள்ளைகளாய் நடத்த ஆரம்பித்துவிடும். சரி, வாசிச்சு முடிப்போமா? வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அது என்ன பிரதர்? அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும்னா என்ன பிரதர்? அவருடனே கூட எப்படி பாடுபடுறது? உடனே பத்திங்களா பிரதர்? பாடுபடணும் பிரதர். கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, எப்படி கடன் வாங்கி, வியாதிப்பட்டு, அப்படியா? இந்த பாடுகளால் அவருக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க பிரதர்? கடந்த காலங்களில் அடியேன் ரொம்ப கடினமான பாதைகளை நடக்கிறேன் பிரதர். ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டல் பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர், பாடுகள் பிரதர். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனதுனால பரலோகத்துக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் பாடு கிடையாது, சரியா? இதெல்லாம் அறியாம முதல்ல பாடுகள்னா என்னன்னு தெரியணும். இல்ல, இயேசு 2 விதத்திலே பாடுபட்டார். 2 விதத்தில் அவர் பாடுபட்டார். எப்படி? ஒன்று, உலகத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையிலே பாடுபட்டார். இல்ல, ஒரு விதத்தில் எப்படி பாடுபட்டார்? எதை சுமந்து? உலகத்தின் பாவத்தை சுமந்து. அந்த பாட்டை நம்மாலே பட முடியாது. கண்டிப்பாக நம்மால என்ன செய்ய முடியாது? அந்த பாட்டை நம்மால என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. உண்மைதானே? உலகத்தின் பாவத்தை சுமக்க முடியுமா? நம்ம பாவத்தையே நம்மால என்ன செய்ய முடியல, சுமக்க முடியாம தானே ஆண்டவர்கிட்ட வந்தீங்க. அப்புறம் எங்க உலகத்தின் பாவத்தை சுமக்கிறது? நிறைய பேர் இப்ப இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோயமுத்தூருடைய பாவத்துக்கெல்லாம் நான் தான் உத்தரவாதி. ஏன் வம்பா வாயா கொடுத்து வம்பா மாட்டிக்கிற நீனு? உன் பாவத்தையே உன்னால என்ன செய்ய முடியல, சுமக்க முடியாம தானே ஜபைக்குள்ள வந்த. ஐயசு ஏற்றுக்கொண்ட. கோயமுத்தூருக்கே நான் தான். நீ என்ன ரட்சகரா?
பழைய ஏற்பாட்டில் தானியேல் செய்தார், ஜனத்தின் பாவத்தை தன் பாவமா அறிக்கை செய்தார். நெகேமியா செய்தார். அவர்கள் எல்லாம் இயேசுவுக்கு அடையாளமாய் அப்படி செய்தார்கள். ஜனங்களின் பாவங்களை தன் மேல் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அது பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் நம் எல்லாருக்கும் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரே ஆட்டுக்குட்டி இயேசு மாத்திரம்தான். நம்ம யாருடைய பாவத்தை நம்ம சுமக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சும்மா நீங்களா வாயை கொடுத்து என்ன செஞ்சுக்கிற கூடாது, வம்புல மாட்டிக்கிற கூடாது. உலகத்தின் பாவத்தை எல்லாம் நீங்க சுமக்க முடியாது. ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆண்டவரே எங்க ஜனங்களை ரட்சிங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனா நீங்க யாருடைய பாவத்துக்கும் என்ன எடுக்க முடியாது, உத்தரவாதம் எடுக்க முடியாது. அவனவன் தன் தன் பாவத்தை சுமப்பான், அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லையா? சரி, அப்ப இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து பாடுபட்டது போல அந்த பாடு நமக்கு கிடையாது. சரி, அடுத்து இயேசு எப்படி பாடுபட்டார்? இன்னொரு விதத்தில் பாடுபட்டார். எப்படி? அவர் நன்மை செய்து பாடு அனுபவித்தார். சொல்லுங்க, என்ன செய்து? இல்ல, போகிற இடங்களில் எல்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்தார். ஆனால் அவரை கஷ்டப்படுத்தினாங்க, ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார். இல்ல, அப்படித்தானே வேதம் சொல்லுது. பேதுரு சொல்லும்போது சொல்றார், நன்மை செய்து தீங்கு அனுபவி, பாடு அனுபவி. சொல்லுங்க, என்ன செய்து? உங்களால முடிந்த நன்மைகள். நீங்க இதே வசனத்தை 8:17 T40 வாசிங்களே, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல வாசிங்களே, மொழிபெயர்ப்பாளர்களுக்கான மொழிபெயர்ப்பை வாசிங்களே. Because we are God's children, ஏனெனில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், we also will someday inherit eternal சொல்லுங்க, blessings. நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை. எனக்கு ஆவியான ரிமெம்பர் பண்றதுனால சொல்றேன், தயவு செய்து இந்த உலகத்துல வேறு யாரையும் ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லாதீங்க. நமக்கு இருக்கிற ஒரே தகப்பன் யாருன்னா ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு இருக்கிறாங்க, மூத்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. மதிப்பு கொடுங்க, கனப்படுத்துங்க. ஆனா உங்களுக்கு ஒரே தகப்பன் இருக்கிறார். அவர் யாருன்னா இயேசு சொன்னார் பாருங்க, மத்தேயு 23:9 வாசிங்களேன். மத்தேயு 23:9 வாசிங்களேன். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். பிதா என்று சொல்லாதீர்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். கொஞ்சம் விளங்குறதுக்காக T40 வாசிங்களே இதே வசனத்தை. மத்தேயு புஸ்தகம் 23:9 வாசிங்களே. 23:9 வாசிங்களே. Do not honor anyone on earth. சத்தமா வாசிங்க. Do not honor anyone on earth. Do not honor anyone on earth. இந்த பூமியில நீ இப்படி யாரையும் கனப்படுத்தாத. எப்படி கனப்படுத்தாதவா? By addressing him as father. அவரை இவர்தான் எனக்கு எல்லாம், இவர்தான் எனக்கு தகப்பன் மாதிரி இருந்த எல்லாம் செஞ்சாரு சொல்லாத. Because ஒரு நிமிஷம், எப்படி சொல்லாரு பாருங்க. அப்படி அட்ரஸ் பண்ணாத. உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நடத்துகிற ஒரே தகப்பன் உண்டென்றால், அதை செய்யக்கூடியவர் உண்டென்றால், தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை ஆள உன்னை பெற்றெடுக்க வைத்து உன்னை அவர் தெரிந்து தம்முடைய ஆவியை கொடுத்து தத்தெடுத்த ஒரே தகப்பன் உண்டுன்னா அது பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அடுத்து சொல்றாரு பாருங்க. Because ஏன்னா God your father in heaven, பரலோகத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவே is the only spiritual father. உன்னுடைய ஒரே ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னா பரலோகத்தில் இருக்கிற அவர் Your மட்டும். father in heaven is the only spiritual father of all of you. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆவிக்குரிய தகப்பன்னா அது பரலோகத்தில் இருக்கிற அவர் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால சும்மா ஹான் அதாவது ஊழியர்களை கனம் பண்ணணும். ஜபத்தாலும் பணத்தாலும் பொருளாலும் எல்லாவற்றிலும் கனம் பண்ணுங்க. ஆனா பிதாவின் ஸ்தானத்தை தயவு செய்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. இல்லை, தகப்பன் அவர் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சரீர தகப்பன் இருக்கலாம்? சரீர தகப்பன் அப்படிதான் சொல்றாரு. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னா அது யார் மட்டும்தான்? சத்தமா சொல்லுங்க. அப்படி இன்னொருவரை நீங்கள் அடையாளம் காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு செய்கிற விசுவாச துரோகம். உண்மைதானா? உண்மைதானா?
அவர் உங்களை இவ்வளவையும் செஞ்சு வச்சிருக்கிற இன்னொருத்தரை காட்டி, இவரால் தாங்க நான் வளர்க்கப்பட்டேன், அவரு தாங்க, அவரையே உனக்கு அனுப்புனது அவரு தான். தெரியுதா? இவரையே உனக்கு அனுப்புனது யாரு தான்? அவரு தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அப்பா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அவர் தான் சத்தியத்தின் ஊற்று. எத்தனை பேர்? இப்போ நான் உங்களுக்கு போதிக்கலாம், நீங்கள் நினைக்கூடாது பிரதர் ஜூப்ளின் ஜோசப் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், பிச்சு புறம் பிச்சு யாராவது சொன்னீங்கன்னா இல்லையா, ஒரு கொலோக்கியலாக சொல்கிறேன், விளையாட்டுக்காக இல்லை, ஒரு உங்களுக்கு விளங்குறதுக்காக. நான் இல்லை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க எங்களை அனுப்பினது அந்த பரம தகப்பன் தான். உங்கள் கண்கள் யாரை தான் பார்க்கணும்? சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்கு யாரு தான் எல்லாம்? அவர் தான் எல்லாம். இல்லை, அவர் தான் எல்லாம். அதில் மறந்துடக்கூடாது. சரி, நாம் தேவன் வாசிங்க 8:17 T40 வாசிங்களே. T40 வாசிங்க, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல வாசிங்க. Because we are God's children. Because we are God's children. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Because we also will someday inherit eternal blessings. நாம் அந்த நித்திய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். We will inherit them from God. And we will also inherit them just like Christ has inherited them. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இயேசு எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரோ அதே போல நீங்கள் தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்வீங்க. சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து? எந்த மனுஷன்ட்ட இருந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் blessing வராது, யார்கிட்ட இருந்து தான் வரும். அது ரொம்ப முக்கியம். உங்க கண்கள் யார் மேல தான் இருக்கணும்? தேவன் மேல தான் இருக்கணும், அப்பா மேல தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்து. But we must suffer for doing good. But we must suffer for doing good. As Christ did. இயேசு செய்தது போல நன்மை செய்து பாட அனுபவியுங்கள். சொல்லுங்க, என்ன செய்து? இப்பெல்லாம் நிறைய பேர் நல்லதை செய்யறது கிடையாது. பிரதர், என்னத்துக்கு பிரதர் அவங்களுக்கு இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு கடைசியில் இது மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருவாங்க பிரதர், என்னத்துக்கு பிரதர், விடுங்க பிரதர். அப்படிலாம் நினைக்காதீங்க, நன்மை செய்யுங்க, அதனால பாடு வந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் சுதந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கடைசியா நாம் தேவ புத்திரர் ஆதலால் ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியானதும் காத்திருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? இயேசு என்னை பெற்றெடுத்தா, பிதா என்னை தத்தெடுத்தா, நான் இப்ப தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். இந்த அறிவோட நீங்க போய் நின்று இந்த உலகத்திட்ட பேசணும், சர்வ சிருஷ்டிட்டையும் பேசணும், இந்த பெரிய நாயக்கம் பாளையம் வானமண்டலத்தை பார்த்து பேசணும். நான் தேவனுடைய மகன் வந்திருக்கிறேன், மாதம் மும்மாறி பொழிவாயாக. அது பொழிவதற்கு காத்து கொண்டிருக்கிறதா. இங்க இருக்கிற தோட்டங்கள், துறவுகள், வயல்வெளிகளை பார்த்து நீங்க பேசணும். நான் தேவனுடைய மகன் வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய மகள் வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய மகனாய் சொல்லுகிறேன், நீ 100 மடங்கு விளைவாயாக அப்படின்னு நீங்க பேசணுமா? நீங்க சொன்ன உடனே 100 மடங்கு விளைவதற்கு சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் காத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, நீங்க யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி எபேசியர்ல தான் ஆரம்பிச்சோம், அங்கேயே முடிச்சிருவோம். வாசிங்க, எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். முன்னாடி நான் சொன்னேன், அவர் ஒரு பிளான் வச்சாரு. என்ன? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா நிறுத்தணும்னு. இந்த பிளானை எப்ப பண்ணாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. யாரை வச்சு பண்ணாரு? கிறிஸ்து இயேசுவை வச்சு பண்ணாரு. சரி, எதற்காக பண்ணாரு? அவருடைய அந்த மகிமையான கிருபைக்கு என்ன உண்டாகத்தக்கதாக? புகழ்ச்சி உண்டாகத்தக்கதா. சரி, என்ன பிளான்? நம்ம என்ன புத்திரர்களாக மாற்றினாரா?
இதை இப்படி ஆம்பிளிஃபைட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. முதல்ல என்ன கடைசியில் என்ன கனெக்ட் பண்ணுவோம். அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்துவதற்காக நம்மை சுவிகார புத்திரராக்கினார். சொல்லுங்க. அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா நிறுத்துறதுக்காக அவர் நம்மளை என்ன புத்திரராக்கினாரா? இந்த பிளானை எப்போ பண்ணாரு? என்ன தோற்றத்துக்கு முன்னாடியே. யாரு வச்சு பிளான் பண்ணாரு? இயேசுவை வச்சு. எதுக்காக பிளானு? அவருடைய மகிமையான கிருபைக்கு என்ன உண்டாகத்தக்கதா. இப்ப கடைசி ஒரே தடவை அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா நிறுத்த நம்ம என்ன புத்திரராக்கினார்? உண்மை என்ன தெரியுமா? நான் பிள்ளைங்கிற அறிவு வந்தா தான் உங்களால பரிசுத்தமாவே வாழ முடியும். நான் கேட்கிறேன், உங்க பிள்ளை கக்கா போயிடுச்சு, என்ன செய்வீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன செய்வீங்க? காலையில தானே கக்கா போனேன், கழுவி விட்டேன்ல, அதுக்குள்ள என்ன திரும்ப ஓடு பக்கத்து வீட்டுக்கு, இனிமே வராத, அப்படியே சொல்லுவீங்க? சரி, இப்படி கேட்குறேன். உங்க பிள்ளையும் 2 பிள்ளை விளையாடுது, ஒன்று உங்க பிள்ளை, இன்னொன்று பக்கத்து வீட்டு பிள்ளை. ரெண்டுமே ஒரே நேரத்தில் கக்கா போய் நிற்குது. பக்கத்து உங்க பிள்ளைங்க கக்கா போயிடுச்சு, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கக்கா. யாரை கழுவுவீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் ஏன் உங்க பிள்ளைய மட்டும் கழுவுறீங்க? சத்தமா சொல்லுங்க. உங்க பெத்தெடுத்த பிள்ளை தானா? என்னதான் கக்கா போனாலும் கழுவி கிழுவி புட்டா மாவு பவுடர் கீவிடலாம் அடிச்சு, அதுவே கருப்பா நனைஞ்ச பண மரம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு திருஷ்டி பொட்டை கூட வச்சு எடுத்து முத்தம் கொஞ்சம். ஏன் அது உங்க? சொல்லுங்க, உங்க. நான் சொல்றேன், நீங்க பிள்ளைன்னு சொல்லி பாருங்க, உங்க பலவீனங்களை கழுவி எடுத்து சுத்திகரித்து நிறுத்த ஆரம்பிப்பான். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் நிறுத்த